அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நம்ம சந்திரமோகன் சார் வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. நவீன அறிவியலும் வருங்கால தொழில்நுட்பம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. சந்திரமோகன் சார் பத்தி தெரியும். அவர் வந்து ரிட்டையர்ட் பிரின்சிபல் பிசிக்ஸ். அவரோட பேக்ரவுண்ட் வந்து பிசிக்ஸ். அது சம்பந்தமான பல தலைப்புகள்ல பேசியிருக்காரு. நமக்கெல்லாம் தெரியும். முக்கியமா சொல்ல போனா வந்து நானோ டெக்னாலஜில வந்து எக்ஸ்பர்ட் சார் வந்து முதல்ல ஒரு நானோ டெக்னாலஜி பத்தி ஒரு நல்ல ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தாரு. நானோ டெக்னாலஜினா என்ன அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த அவர் எப்படி அழகா விளங்க முடியுமோ நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கொடுத்தாங்க. அது வந்து அந்த அந்த பிரசன்டேஷன் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. சரி, மறுபடியும் சாரை பேச சொல்லுவோம் யோசிச்சுதான் இன்னைக்கு பிக்ஸ் பண்ணேன். மகிழ்ச்சியா இருக்கு. பார்ப்போம் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு. வாங்க சார், வணக்கம், உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஷேர் பண்ணலாமா? கொடுத்துறேன், ஒரு செகண்ட்ல கொடுத்துறேன். இப்ப நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே. வந்துருச்சா? இந்த வாரேன். ஸ்லைட் ஷோ போட்டு. இப்போ வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த மைண்ட் யுவர் மைண்ட் என்ற நிகழ்வின் மூலம் உலகமெங்கும் அறிவு தானத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான குழுவின் நிறுவனர் ஸ்டீபன் நண்பர் அவர்களே, அவர்களோடு இணைந்து அந்நாட்டிலிருந்து பல தலைப்புகளிலே சிறந்த சிந்தனைகளை தந்து பகிர்ந்து ஊக்குவித்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆண்டோர்களே, இந்த நிகழ்விலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பினை தந்தமைக்காக முதற்கண் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். எனக்கு காலையில உடனடியாக இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு, நான் உடனேயே கொடுக்கணும்னா என்ன தலைப்புன்னு சொல்லி விவாதம் பண்ணோம். அப்படி வந்ததுதான் இந்த தலைப்பு. உடனடியாக காமா ஏஐ வச்சு 1-2 ஸ்லைடை தயார் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிவாளிகளுக்கு மத்தியில மிக குறைந்த ஒரு விஷயங்களை நான் கொடுக்க போறேன் முதல் முறையாக. ஆனா அது எவ்வளவு புதுமையாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய இறைவனை வேண்டி இப்போ வந்து மாடர்ன் சயின்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த தலைப்புல நாங்கள் பேசுகிறோம். இது எதனாலன்னா, இப்போ வந்து ராமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று நாங்கள் நிர்மாணித்து அதில் எல்லா பகுதியிலும் அறிவியல் கருத்துக்களே கொடுத்துட்ருக்கோம். இது சயின்ஸ் டே, நேஷனல் சயின்ஸ் டே ஒட்டி வந்திருக்கிறதுனால ஒரு சிறு கருத்துக்கள் அதை பற்றியும் பகிர்ந்து கொண்டு நம்ம தொடரலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு படம் உலகம் பூரா போர் மேகம் சூழ்ந்திருக்க காலத்துல இடனறிந்து போட்டார்கள் போற்றி செய்யும் அப்படிங்கிறதுக்கு இடத்தை தேர்ந்தெடுத்து மோத வேண்டிய நேரமாக இருக்கிறது. சிறுபடையான் செலிடன் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்து விடும் என்று சொல்வதை போல ஊக்கத்தை அளிக்கின்ற சரியான கூட்டாட்சிகளை நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. எலெக்ஷன்லேயே அதான், ஜெயிக்கணும்னாக்க சரியான கூட்டு வேணும். நெட்டும் புடலும் வெல்லும்
முதலை அடும்புணலில் நீக்கின் அதனை பெற அப்படின்னு சொல்றது போல எது ஜெயிக்குங்கிறத விட அந்த உத்திகள் ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில இன்றைக்கு உங்களை கொள்ளை கொள்வதற்கு நானும் என்ன செய்யலாம் என்று யோசித்துக்கொண்டு பார்த்து கொண்டு சிலவற்றை செய்திருக்கிறேன். அதுல முதல்ல இந்த வருஷத்தினுடைய நேஷனல் சயின்ஸ் டேயோட தீம் வந்து பெண்கள், அறிவியலில் பெண்கள் அப்படிங்கிறது தான் உலக வளர்ச்சிக்கு. அதுல ஒரு செய்தி, 513 நோபல் வின்னர்ஸ் சயின்ஸ்ல இருக்காங்க இது வரைக்கும். அதுல 11 பேர் தான் பெண்கள். இதுதான் நம்ம வந்து இந்தியாவில் உள்ள பெண்கள் குறைவா இருக்காங்க அப்படிங்கிறதுல உலக நிலையிலேயே நோபல் பரிசு வச்சு ஒரு கணக்கு போட்டோம்னா அதுல 11 பேர் தான் பெண்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுல மேரி கியூரி மட்டுமே 2 பரிசு. ஆக அதை கழிச்சிட்டோம்னா 10 பேர் தான் வர்றாங்க. ஆனா அந்த 10 பேரும் கொடுத்த அந்த அவருடைய கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா, அவைகள் எல்லாம் சமுதாயத்துல மிகப்பெரிய புரட்சிகளை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. உதாரணமா மேடம் கியூரி, அதே மாதிரி மரியா கோபாட் மேயர், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு புரட்சியை செய்யக்கூடிய கண்டுபிடிப்புகள் கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. நம்ம கல்வி அப்படின்னு சொன்னா நம்ம வெளியில ஏற்கனவே இருக்கிறத வெளியில கொண்டு வர்றது தான் அப்படின்னு அந்த டெஃபினிஷன், இந்த கிராஃப்ட் சொல்றது மாதிரி எல்லாமே ஏற்கனவே எல்லா இடத்துலையும் இருக்கு. அதை நம்ம எப்படி வெளியில கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் கல்வி அப்படிங்கிற நோக்கத்துல அறிவியல் கல்வியினுடைய தேவை, அறிவியலால அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல், இவைகளை தான் நம்ம வந்து இந்த நேஷனல் சயின்ஸ் டேல எல்லாருக்கும் ப்ரமோட் பண்றோம். அதுல பெண்கள் அதிகமான அளவிலே இந்த அறிவியல் கற்று உலகத்தினுடைய ஈர்ப்பினை பெற வேண்டும் என்பது இந்த என்எஸ்டி முக்கியமான ஒரு தாரகை மந்திரம். இப்ப இந்த அறிவியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாழ்க்கை பூரா அறிவியல் தான். வாழ்வே நம்ம அறிவியல் முறைப்படி வாழ்வதற்கு கற்றுக்கொள்வது. அதுக்கு ராமன் வந்து ஒரு கேள்வியை சொல்லியிருக்கிறார், ஆஸ்க் த ரைட் கொஸ்டின் அண்ட் நேச்சர் வில் ஓபன் த டோர்ஸ் டு அவர் சீக்ரெட்ஸ் அப்படின்ட்டு. சரியான கேள்வியை சரியான இடத்துல கேட்கணும், அப்ப சரியான விடை நம்மளுக்கு இந்த இயற்கை தரும் அப்படிங்கிறது இதனுடைய பின்னணியில தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய கண்டுபிடிப்பும். இந்த கண்டுபிடிப்பு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட இன்றைக்கு இனிமே வரக்கூடியவைகளுக்கு இந்த கண்டுபிடிப்பு எவ்வளவு உபயோகமா இருக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம பேச போறோம். உதாரணமா இதை எப்படி நம்ம பார்க்குறோம்னா, மேல இருந்து நவாப்பழம் கீழே விழுந்துச்சு, அதை கேட்டான் என்ன விழுந்துச்சு, அது உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு ஊதி பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. பழத்தை பார்த்தான் இலக்கியம் பிறந்தது. ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாரு, இது நியூட்டன் என்ன பண்ணாரு, நியூட்டன் ஆப்பிள் மரத்தடியில் கீழே உட்காந்துட்டு ஒரு கேள்வியை கேட்டாரு, ஏன் விழுகுதுன்னு கேட்டாரு. அதுல கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு உதயமானது. இப்ப நான் எதை பார்த்து எப்படி கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்வி தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு வருகிறது. அது மாதிரிதான் ஐன்ஸ்டீன் என்ன பார்த்தாரு, அவரு இத அனுபவமா பார்க்கிறாரு. ஒரு லிப்ட்ல மேல போகும் பொழுது அவர் மேல ஒரு ஈர்ப்பு சக்தி வர்றதை அவர் உணர்றாரு. அதுதான் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி, அது கால நேர இடைவெளியில உண்டாகிறது அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஆக கேள்வியல் ஒரே பினாமினா விழுகிறது அல்லது ஃபீலிங்கு, இதை வச்சுதான் அறிவியல் கண்டுபிடிப்புகள் உருவாகிறது. இப்ப பாத்தீங்கன்னா சூரியனை சுத்தி எல்லா பொருளும் நேர்கோட்டில் தான் வரணும். நியூட்டன் விதிப்படி ஒரு பொருள் நேர்கோட்டு பாதையில் சென்று கொண்டிருந்தா நேர்கோட்டில் தான் போய்கிட்டே இருக்கும், இல்லாட்டி போகாம நகலாம இருக்கும். ஆனா அந்த நேர்கோட்டு பாதையில போகிற பொருள்கள் ஏன் கோள வடிவத்துல நீள்வட்ட பாதையில போகுது அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் பொழுதுதான் அது ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது அப்படிங்கிற இந்த யூனிவர்சல் கிராவிட்டி, அதை பற்றிய சிந்தனை நம்மளுக்கு கிடைச்சது. அப்ப அந்த வட்டக்கோண பாதை நேர்கோட்டு பாதையிலிருந்து வந்தது எதனால் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப நேர போய்கிட்டே இருக்க வேண்டியது, இது பாட்டு இது ரெண்டு செப்பரேட் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியதானே, ஆனா திடீர்னு ஒன்றை ஒன்று சுத்துக்கிறதே, அப்ப ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வருஷம் நம்ம சயின்ஸ் டேல நம்ம சயின்ஸ் ப்ரொமோஷனுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை அப்புறம் நம்ம செஞ்சு இந்த அறிவியல் செய்திகளை கொடுத்து வருகிறோம். அந்த விதத்தில் விமன் இன் சயின்ஸ் கேட்டலைசிங் விக்சித் பாரத்ங்கிறத பற்றிய ஒரு சின்ன அறிமுகம்.
மேடம் கியூரி வந்து அவங்கள பத்தி நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த மிகச்சிறந்த ஒரு விஷயம் வந்து அவங்க படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. பெண்களே படிக்கக்கூடாதுங்கிற காலகட்டத்தில் போலண்ட்ல இருந்து அவங்க பிறந்து அங்கிருந்து அவங்க வந்து கல்வி கற்பதற்காக அவருடைய தந்தையின் உதவியாலும் ஒரு கிறிஸ்டின் ஃபாதருடைய மனைவியின் உதவியினாலும் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதை கண்டறிந்து அவர்களை அடுத்த நாட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க போய் படிச்சு அந்த படிக்கிற இடத்துல பல சோதனைகளை கடந்து அவர்கள் பீரிக்குரியை திருமணம் செய்து கொண்டு இருவரும் பேசிக்கொண்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில ரெண்டு பேரும் அவங்களுடைய எய்மை எப்படியும் விட்டுறக்கூடாதுன்னு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து அவர்கள் ஆய்விலை மேற்கொண்டு மாட்டு தொழுவத்தை ஒரு சோதனை சாலையாக மாற்றி அதுல அவங்க கண்ட அற்புதமான கண்டுபிடிப்பு. அதுல முதல் கண்டுபிடிப்புக்கு அந்த ரேடியம் இரவு நேரத்துல அவர்கள் ஒளிர்ந்து கொண்டிருப்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஷேக்ஸ்பியரினுடைய டிராமா பார்த்ததுனால கிடைச்சிச்சு. 1000 முறை தண்ணீர்ல கரைச்சு அந்த ரெசிடியூவை கடைசியா இருக்கும்போது புது எலிமெண்ட் வரலாம்னு அவங்க கால்குலேஷன் சொல்லுது. 1000வது முறை அந்த இதை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பகல்ல தெரியல. ரொம்ப வருத்தத்துல இருக்கின்ற பொழுது ஷேக்ஸ்பியரினுடைய தியேட்டர்ல போய் அங்க போய் உட்கார்ந்துட்டு இரவு நேரத்துல வரும்பொழுது கை விளக்குல உள்ள வச்சு ஒரு தடவை பார்த்துட்டு போயிருவோமா, அந்த லேப்ல ஏதாவது இருக்கான்னு சொல்லி அந்த நப்பாசையில வந்து அந்த இரவுல அந்த கையில உள்ள லேந்தரை வச்சு பார்க்கையில உள்ள இருந்து ஒளிர்ந்தது அந்த ரேடியம். அந்த கடைசி இருந்த 1 மில்லிகிராம், அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த 1 மில்லிகிராம் ஒளிர்ந்ததுல இருந்து அவங்களுடைய கண்டுபிடிப்பு. அதை தாண்டி நம்ம கிடைத்த அற்புதமான அறிவியல், ரேடியோ ஆக்டிவிட்டியின் பற்றிய மிகச்சிறந்த அறிவியல்லாம் கிடைச்சதுக்கு காரணம் மேடம் கியூரியினுடைய அந்த கண்டுபிடிப்பு. ஆனா அவங்க அந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட பொழுது அதை வாங்க போறதுக்காக அவருக்கு உடை வாங்க போன கணவன் இறந்து போகிறான். அதனால அவங்களால போக முடியல. கணவனுடைய பணியை அவங்க மறுபடியும் எடுத்துட்டு அந்த அந்த ஃபீல்டு பிசிக்ஸ், அது தியரி ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட்ஸ், அதை பத்தி அவங்க சோதனை பண்ணணும். அதுக்காக லாஞ்சவின் என்ற நண்பரோட துணையோடு அதை அணுகுறாங்க. அதை பத்தி அவங்களுக்குள்ள கிசுகிசுப்பு வந்துருச்சு அவரை பத்தி. ஆனா நோபல் பரிசு அறிவிக்கப்படும் பொழுது அவங்க மனம் உடைஞ்சு எல்லாரும் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லுகின்ற பொழுது அதை தவிர்த்து எல்லா ஆண் பெரிய அறிவியலாளர்லாம் சேர்ந்து அவரை கட்டாயம் வரணும்னு சொல்லி நிர்பந்தித்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து அவர்களுக்கு இந்த 2வது பரிசை கொடுத்தார்கள். ஆக மேடம் கியூரியை பத்தி நம்ம பேசினாலே ஒரு சராசரி பெண் கடந்து வந்த போராட்ட பாதை, அதை தாண்டி ஒரு முறை இல்லை 2 முறை ஜெயிக்கிறாங்க. இந்த சிந்தனையை நம்ம இந்த சயின்ஸ் டே என்னுடைய தொலைதூர பார்வையாக எல்லாருக்கும் கொண்டு போக வேண்டியிருக்கு. 2வதாக ரோசலின் பிராங்க்லின், இவங்க கேம்பிரிட்ஜில் முதல் டாக்டரேட். கேம்பிரிட்ஜ் எத்தனையோ பெரிய பல்கலைக்கழகமாக இருந்தாலும் கூட மகளிரை உள்ளே அனுப்பியதுல ரொம்ப பின்தங்கி தான் இருக்கு. 1927 முதல் டாக்டரேட்டாக இவங்க வந்தாங்க. இவங்க பாரிஸ்ல எக்ஸ்ரேஸ்ல ஒர்க் பண்ணி டிஎன்ஏ பற்றிய அடிப்படை சிந்தனையை முதலில் கொடுத்தவர்களாம். அடுத்து நம்மளுக்கு தெரியும் கல்பனா சாவ்லா, அவருடைய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல அவர்கள் சாதனைகளை பல படைத்து விண்ணில் சென்ற மிகப்பெரிய பெண்மணியாகி அங்கே அதிலே விபத்துக்கு உள்ளாகி அந்த விபத்தினை கண்டுபிடிப்பதற்காக வந்தவர் தான் நம்முடைய ரிச்சர்ட் ஃபெய்ன்மன். அந்த ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் கண்டுபிடித்து அதற்கப்புறம் அதுல அந்த வெல்டிங் மெட்டீரியல்ல இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்து இன்றைக்கு வந்து வான்வெளியில எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நம்மள போயிட்டு வர்றது காரணம் அந்த அவர்களுடைய அந்த விபத்து. ஆக வரலாற்றிலே உயிரையும் உடம்பையும் மன வளத்தையும் இழந்து
அதை தாண்டி போராடி பெண்கள் அறிவியலின் கண்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களோடு பணிபுரிந்த என்னுடைய ஆராய்ச்சி தோழி சரஸ்வதி அவர்கள் டைரக்டர் ஜெனரல் CSIR-ஆக உயர்ந்து, சிக்ரில டைரக்டராக உயர்ந்து, இப்பொழுது அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக இருக்கிறார்கள். காரைக்குடியில இந்த பகுதியில பிறந்து அரசு பள்ளியிலே படித்து இன்றைக்கு இந்திய விஞ்ஞானத்தினுடைய தடம் தருவதற்கு முயலுகின்ற திட்டங்களை வகுத்து கொடுக்கின்ற நிலையிலே உயர்ந்திருக்கிறார்கள் தோழியர் அவர்கள். அது மாதிரி என்னோட படித்த பள்ளியில முதல் மார்க் வாங்கிய டாக்டர் சீலா சாந்தகுமாரி பெர்க்மன்ஸ், இவங்க என்னோட சைட்டேஷனை போல 2 மடங்கு அவர்கள்ட்ட இருக்கு. மிகச்சிறந்த விஞ்ஞானி. பாலிமர் கெமிஸ்ட்ரியிலையும் பேட்டரியிலையும் இனிமே வரக்கூடிய கரோஷன் சயின்ஸ் எல்லாத்திலையுமே மிகச்சிறந்த ஒரு தடத்தை பதித்து வருகிறார்கள். இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போக போறோம். அறிவியல் என்றால் நம்ம மாடர்ன் சயின்ஸ்னு சொல்லிட்டு என்னடா இந்த குரலை சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை உற. இதே குரலை வச்சுதான் நான் நானோ டெக்னாலஜியை அந்த காலத்துல பேசினேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகின்ற பொழுது அதே குரலை வைத்து தான் இன்னைக்கு வேற சயின்ஸை பேச போறோம். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை புற. கண்ணை தாண்டி ஒரு உலகம் இருக்குடா, கண்ணை வச்சுக்கிட்டே நீ ஓட்டுறியே உன்னுடைய காலத்தை பூரா அப்படின்னு வள்ளுவர் குறிப்பறிதல்ல, வெறும் குறிப்பு. ஆனா அந்த குறிப்பு எங்கிருந்து வருகிறதுங்கிறது கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. அப்ப கண்ணை தாண்டி ஒரு உலகம் இருந்தா உன்னால அந்த குறிப்பை எப்படி கண்டுபிடிக்க அப்படிங்கிற ஒரு எண்ணல் நம்முடைய தாத்தா வள்ளுவர் சொல்றது போல இருந்தது. இதை வச்சுதான் நம்ம பல புதிய செய்திகளை பார்க்கிறோம். இப்ப இந்த கேள்வியில இருந்து என்ன நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, கண்ணை தாண்டி ஒரு உலகம்னா யாரு பிளைண்ட் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, அது கண்ணை தாண்டி தான் இருக்கு. அதே மாதிரி மூக்கினால் நுகரக்கூடிய காஸ்மெட்டிக் சயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்மெல்லிங், அது இருக்கிறது. தோளால் உணரக்கூடியது, அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புலாம் சொல்றோம், அதெல்லாம் என்ன, அதெல்லாம் நுண்ணறிவுகள், அதெல்லாம் எப்படி. அதனால காதுக்கு தாண்டி, காது இருக்கு இல்லையா, அல்ட்ராசானிக் இன்ஃப்ராசானிக்ஸ், அதை தாண்டி இருக்கக்கூடிய சயின்ஸ். அதே மாதிரி வானவெளியில நம்ம கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கக்கூடியவைகள் எல்லாம் டெலிஸ்கோபிக்கா நம்ம பார்க்கும்பொழுது வானவெளியிலையும் இருக்குது. அதே மாதிரி மைக்ரோஸ்கோப்ல நுண்ணோக்கிகளை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு உலகம் இருக்கு. அப்ப இந்த ஒரு குறள் 710 அவர் கேட்கறது கண்ணை தாண்டி உலகம் அப்படின்னு சொன்னா அது யூனிஃபைஸ், ஒரே ஸ்டேட்மெண்ட்ல பல அறிவியல்களை ஒரே வார்த்தையில கொடுக்குற மாதிரி இருக்கு. அதுதான் இதனுடைய மிகச்சிறந்த சிறப்பு. இந்த கண்ணை தாண்டி உலகம் அப்படிங்கிறதுல இன்னொரு குறள் இருக்கு, இருமை வகைவது தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இதுக்கு அவங்க வீடு பிறப்பு வந்த உடனேயே கருப்பு சட்டையை பத்தியும் நம்ம பேசணும். இது 2 ஒத்து வராது. ஆனா இதுல இருமைங்கிறது பிறப்பு வீடு மட்டும்தான் அர்த்தம் இல்லை. நீத்தார் பெருமையில வந்தாலும் கூட அது டியூயல் நேச்சர் அப்படிங்கிறது சொல்லுது. இருமை அப்படின்னா டியூயல் நேச்சர். அதுல அறம் என்பது அறிவியலாகவும் இருக்கலாம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு அப்படிங்கிற பொழுது இப்ப அதை தான் நம்ம பார்க்க போறோம். டியூயல் நேச்சர் இருக்கு. மேட்டர், டார்க் மேட்டர் இருக்கு, லைட் மேட்டர் இருக்கு, மேட்டரா இருக்கு, வேவா இருக்கு, சிங்குலாரிட்டியா இருக்கு, நான் சிங்குலாரிட்டியா இருக்கு. இப்படி இந்த இருமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சோம்னா, இப்ப பாத்தீங்கன்னா XX குரோமோசோம், XY குரோமோசோம், அதுதான் ஆண் பெண்ணே. அப்ப மேட்டர், வேவ், எனர்ஜி, என்ட்ரோபி, மாஸ், எனர்ஜி, பிறப்பு, வீடு, இதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் கூட அது டியூயல் நேச்சர் தான். இதை பற்றி ஒரு அறிவை நம்ம கொடுக்கணும். இது 2 குறட்பாக்களையும் சேர்ந்து ஒரு குறட்பா இருக்கு. அது மாதிரி நிறைய நம்ம குறள்கள்ல இருந்து நம்ம இந்த சிந்தனைகளை நம்ம தேடி இருக்கிறோம். அதோட நம்ம சங்க பாடல்ல ஒண்ணு வருது, கபிலர்
எங்க பகுதி கவிஞர் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, தும்பை துளாய் சுடர்பூம் தோன்றி அப்படின்னு குறிஞ்சி பாட்டுல 90வது பாட்டுல சொல்றாரு, தும்பை துளாய் சுடர்பூம் தோன்றி. இது என்னன்னா, இது இந்த இந்த பூவுக்கு ஒரு விசேஷம் என்ன இருக்குன்னாக்க, அது வெற்றிடத்துல தான் அது வரும். இந்த செடியே எல்லா இந்த தண்ணி இருக்கிற இடத்துல தான் வருதுன்னு கிடையாது. இது வெற்றிடம் என்று நம்ம கருதக்கூடிய வேஸ்ட் லேண்ட்ல வரும். இதை என்ன செய்வாங்கன்னா, போர்க்காலத்துல தான் இதை எடுத்து என்ன செய்வாங்க, தலையில வச்சுக்குவாங்களாம். இந்த வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடியது. ஆனா இது போர் தொடங்குகின்ற பொழுது எதிரி படையும் நாங்க போர்ல இருக்கிறோம்னு காட்டுறதுக்காண்டி இந்த பூவை எடுத்து வச்சுக்குவாங்களாம். சரி, இந்த செய்தியையும் நம்ம இதோட இணைச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய அறிவியல், நானோ டெக்னாலஜி, வழக்கம் போல உலகத்துல இங்க பாத்தீங்கன்னா ஜெர்மானிய மாற்றத்தை வச்சு ஒரு பெரிய ஒரு பிரமிட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க யூரோப்பிய நாடுகள். நாங்க தான் அதுல சிறந்தவர்களாக இருக்கிறோம்னு. இங்க பாத்தீங்கன்னா ஆட்டத்தை வச்சு ஆட்டம்னு எழுதி வச்சிருக்கிறான் சீனாக்காரன். அப்ப நம்ம பெரிய பிரமிட் கட்டுறது அந்த காலத்து அதிசயமா இருந்துச்சு. இன்னைக்கு சின்னதா இருக்கிறது தான் அதிசயமா இருக்கு. டெக்னாலஜி ரொம்ப குறைவா போகணும். நம்ம ஏஐ பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது குவாண்டம் ஏஐ வந்துருச்சு. குவாண்டம் ஏஐ அல்ட்ரா குவாண்டம் ஏஐ அப்படி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ, அதுல அல்ட்ரா ஜெனரேட்டிவ் ஏஐ, இப்படி நம்ம தொடர்ந்து போக போக சிறுக ரொம்ப குயிக்கா ரொம்ப சிறியதாக இருக்கணும். ஸோ நம்ம சாதாரணமா நம்ம மனிதனுடைய உயரம் 10⁹ நானோமீட்டர். அப்ப ஒரு விரல் 10⁶ நானோமீட்டர், ஒரு ரெட் கார்பசூல் 10⁻³ நானோமீட்டர், ஒரு டிஎன்ஏ 10⁻0 நானோமீட்டர், அதான் 1 நானோமீட்டர். அணுக்கள் <1 நானோமீட்டர். இப்ப அணுக்களுக்கும் இந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளுக்கும் இடையில நிறைய கருத்து ஒன்றிய இதுதான் நோபல் பிரைஸ் வாங்குற நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த நோபல் பிரைஸே இல்லாம இந்த அணுக்களை வச்சு ஒரு விஷயத்த 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி டாக்டர் கேத்தரின் பிளாட்ஜெட் அப்படிங்கிறவங்க, பின்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், அவங்க லாங்மீர் அப்படிங்கிறவரோட சேர்ந்து பண்ண ஒரு சோதனை. அவரு லாங்மீருக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்றதுக்காண்டி கேத்தரின்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல துறைமுகத்துல அடிக்கடி அலை வந்துகிட்டு இருக்கு. அலையை தடுக்கிறதுக்கு சின்ன ஏரி இருக்கு. அந்த ஏரியினுடைய அலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு என்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நான் ஒரு சின்னதை வச்சிருக்கேன். என்னுடைய சிங்க் இருக்குல்ல, சிங்க்ல தண்ணியை ரெப்பிட்டு நான் ஒரு சோதனை பார்த்துருக்கேன். அதுல ஒரு சர்ஃபெக்டன்ட் சின்னதா ஒரு சோப் சொல்யூஷனை ஊத்துனோம்னா அது அப்படியே நிறைஞ்சு போய் அந்த அலைகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு இவங்க சொல்ல ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு லாங்மீர். ஸோ இதே விஷயத்த நம்ம பண்ணலாம், ஆயில் ஸ்பில்லிங்கை வச்சு அலைகளை குறைக்கலாமா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஆராய்ச்சியை 2 பேரும் சேர்றாங்க. அப்ப அவருக்கு என்ன வருதுன்னாக்க, இந்த பாலாடை இருக்குல்ல, நம்ம பாலாடை மாதிரி பாலாடை இருக்கு. அந்த ஆடையை நம்ம எடுக்கிறதுக்காண்டி என்ன செய்வோம், ஒரு ஸ்பூனை கொண்டாந்து அப்படி விடுவோம். அந்த ஸ்பூன் மேல அந்த ஆடை மேல ஏறும். அந்த கம்ப்ரெஷன்ல அப்படி மேல ஏற்றி எடுத்துட்டீங்கன்னா அந்த பாலாடை ஸ்பூனுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு அதை கொடுக்கலாம், பிடிக்க. அதே தான் இவங்களும் பண்ணாங்க. அந்த சர்ஃபெக்டன்ட் மாலிகுல் மேல இருக்கிறத நீங்க ஒரு தடவை எடுத்துட்டு பாரு, நான் மெஷர் பண்ணி பார்க்கறோம்னு சொல்லும் பொழுது அவங்க மேலால அதை ஒரு சின்ன கரண்டியால அதை அப்படி எடுக்கிறாங்க வெளியில. அதுக்கப்புறம் அவரு இந்த அலைகள் இந்த விஷயத்தை விட்டாரு, இது மேல ஏறுது. there is a force between the substrate and the liquid that is floating. இந்த ஃபில்ம் மேல போகும் பொழுது இதை பத்தி ஆராயலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கின்ற பொழுது ஒரு மூலக்கூறு அளவுக்கு உள்ள ஒரு ஃபில்மை அவங்களால அதுல இருந்து எடுக்க முடிஞ்சுச்சு. ஒரு கிச்சன்ல இருந்து ஒரு மூலக்கூறு லேயர், மானோ லேயரை அப்படி வெளியில எடுத்து 5 தடவை கொடுத்தாங்கன்னா 5 மாலிகுலர் லேயர் எடுக்கிற அளவுக்கு அவங்க அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க.
அதன் மூலமா இன்னைக்கு நம்ம வந்து இந்த கண்ணாடியில ஒரு கோட்டிங் இருக்குன்னா ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்னா அது மாதிரி தான் 5 லேயர் 10 லேயர் என்ன ப்ராப்பர்ட்டின்னு கண்டுபிடிச்சு அதை வச்சு தான் இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு. இந்த லாங்மீட் பிளாட்ஷெட் அப்படிங்கிறவங்க 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சதுல கேத்தரின் பிளாட்ஜெட் தான் இந்த தின் ஃபில்மை கண்டுபிடிச்சாங்க. மோனோ லேயர் தின் ஃபில்ம்ஸா அதை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம எவ்வளவுக்கு அதனுடைய லைஃப் டைம் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஸ்டடி ஆகி ஒரு பெரிய பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்பி ஃபில்ம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஆர்டிகளுக்கு மேல நம்மளுக்கு பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் கேத்தரின் பிளாட்ஜெட். ஆனா இவங்களை நான் ஏன் இங்க சொல்றேன்னா, இவங்களுக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்படவில்லை. ஆனா ஜெனரல் எலக்ட்ரிக்ல அவங்க கம்பெனில ஒர்க் பண்ணதுனால கம்பெனி பேட்டன்ட்டாக அவருக்கு நிறைய பேட்டன்ட், அவர்கள் கண்டுபிடிப்பு பூரா பேட்டன்ட்டா மாறிடுச்சு. ஆனா அவர்களுக்கு எந்த விதமான நோபல் பரிசு இல்லை, வேற நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கிறாங்க. எதற்காக சொல்ல அப்படின்னா, நோபல் பரிசு மட்டுமே குறியீடு அல்ல, ஆனா அதையும் தாண்டி நிறைய பேர் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த இதுக்கு நம்ம பேசக்கூடிய சயின்ஸுக்கும் இது எவ்வளவு பிரச்சனை, வருங்காலத்து நுட்பத்துக்கு இது எப்படி பயன்படுகிறதுன்றதுக்காகவும் இதை நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு சயின்டிபிக் இன்னோவேஷன் அப்படி சொன்னோம்னா எப்படி இருக்கணும்னா, முதல்ல அப்சர்வேஷன் தான் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் அதை ஹைபாத்திசைஸ் பண்ணணும். அப்படி நியூட்டன் பார்த்தாரு, அப்புறம் வீட்டுல போய் ஆப்பிள் மேல ஓட்டாரு, கீழே விழுகுது. நம்ம உட்கார்ந்ததுனால விழுகல, எல்லாத்தையும் யாரோ இழுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவர் பூமி இழுக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சோதனை பண்றாரு. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல செஞ்சு பார்த்து அதை கொஞ்சம் நீட்சியாகவும் அதுக்கு இதாகவும் இட்ரேட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அது வந்து அறிவியலாக கண்டுபிடிப்பாக மலரணும். டெக்னாலஜியை பத்தி நம்ம போறதுக்கு முன்னாடி முதல்ல அதனுடைய அடிப்படை என்னன்னா இந்த அறிவியல் தான். இந்த அறிவியல் தான் பின்னாடி டெக்னாலஜியா மாறுது. இப்போ அதுக்கு போறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. மினிமமா என்னன்னாக்க சோதனைகள்ல அது வெற்றி பெற வேண்டும், லேபரேட்டரியில இருக்கணும், அப்புறம் அது பெரிய லெவல்ல அது ரீப்ரொடியூசபிளா இருந்தா தான் அதை நம்ம டெக்னாலஜியா பயன்படுத்த முடியும். இப்ப இந்த சோதனைகளை கடந்து தான் எல்பி ஃபில்ம்ஸ் எல்லாம் இன்னைக்கு பல கண்டுபிடிப்புகளாக மாறி இருக்கிறது. பல சென்சார்ஸ் இன்னைக்கு கெமிக்கல் சென்சார்ஸ்ல எல்பி ஃபில்ம்ஸ் பயன்படுத்துறாங்க. அந்த சென்சார்ஸ் பல நீண்ட நாட்கள்ல கெமிக்கலை சென்ஸ் பண்றதுக்கும் அதை மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கும் மாலிகுலர் லெவல்ல அதை பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த இனி வரக்கூடிய அப்ளிகேஷனை சொல்லிட்டு நான் அந்த சயின்ஸ் சொல்ல போறேன். ஏன்னா சயின்ஸை சொல்லிட்டா அதுக்கப்புறம் இதே முடிஞ்சிடும். அதனால நான் டெக்னாலஜி என்னென்னலாம் இதை நான் இப்ப சொல்ல போற டெக்னாலஜி எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய டெக்னாலஜி அவைலபிலிட்டி இருக்கு பின்னாடி. இந்த தியரிக்கும் அப்ளிகேஷன்ஸுக்கும் நடுவுல இப்ப தியரிட்டிக்கலா தான் இது இருக்கு நான் சொல்ல போற கண்டுபிடிப்பு. ஆனா அது எங்கெங்கெல்லாம் வரும்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சிப், இந்த குவாண்டம் சிப்னு சொல்றோம் இல்லையா, பயாலஜிக்கல்ல சின்ன ஒரு எலியினுடைய மூளையை அப்படியே நம்மளால ஒரு சிப் ஆக்க முடியும். குவாண்டம் சூப்பர் பொசிஷனை வச்சு கம்ப்யூட்டேஷன் பண்ண முடியும். லாஜிக் வந்து இருக்கு இல்லையா, நம்ம லாஜிக் 0 1ன்னு சொல்றோம். எலக்ட்ரான் பாசிட்ரான், எலக்ட்ரானை 0 வச்சுக்குவோம், எலக்ட்ரான் இல்லைன்னா 1ன்னு வச்சிருந்தோம். அப்புறம் எலக்ட்ரான் ஸ்பின் லெஃப்ட்ல இருந்தா 1, ரைட்ல இருந்தா 1 ஸ்பின்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லி அது ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு. அப்ப அந்த எலக்ட்ரானை லைட்டை வச்சு ஒரு போட்டோ எடுத்தாலே ஓடி போயிடும். இப்ப இதை ஸ்பின்னை நம்ம மேனிபுலேட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? அப்ப அதை கண்டெயின் பண்ணணும் 2 பிளேட்டுக்குள்ளார, அதை உட்கார வச்சு நகல விடாம பண்ணி அந்த டைமென்ஷன்ல ஒரு செல்லை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அதை சுத்துறது லெஃப்டா ரைட்டானுங்கிறத வெளியில இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை உண்டாக்கி டைல்யூட் மேக்னெட்டிக் செமிகண்டக்டர் சிஸ்டம்ங்கிறத உண்டாக்கி அதுக்குள்ளார நம்ம அந்த டிவைசஸை உண்டு பண்றோம். அப்ப இந்த நெக்ஸ்ட் ஜென் சிப்ஸ்ல இந்த பயாலஜிக்கல் மிமிக் இதை பண்றதுக்கும் கிளாசிக்கல் சிப்ல இருந்து அதனுடைய லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் இந்த கண்டுபிடிப்பு உதவ போகுது. இந்த ப்ராசஸ் வந்து மிஷின் லேர்னிங்ல there are some laws, மூர்ஸ் லா, அது மாதிரி சில லிமிடேஷன்ஸ் கொடுக்கறத எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதே மாதிரி ட்ரக் டிஸ்கவரியில அதை பயன்பாட்டுல இன்னும் நிறைய சிக்கல் இருக்கு. நம்ம லோக்கல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது லோக்கல் கிடையாது, அதை இன்னும் மைன்யூட்டா லோக்கலைஸ் பண்ண வேண்டியிருக்கு, டிசீஸை டைரக்டா டார்கெட் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி நம்ம எவ்வளவுதான் சக்சஸ்ஃபுல்லா ரகசியமா வச்சிருந்தாலும் அந்த கிரிப்டோகிராஃபிக்ல செக்யூரிட்டி மீறப்படுகிறது. அப்ப அதனுடைய லிமிடேஷன்ஸை கடந்து நம்ம வந்து அதுல சாதிக்க வேண்டியிருக்கு. லாக்கிங் சிஸ்டம்,
இப்ப அதுல எல்லாம் இந்த கண்டுபிடிப்பு உதவ போகிறது. அதே மாதிரி வேரபிள்ல பயோசென்சர்ஸ், இந்த பயோசென்சர்ஸ்ல இம்ப்ளான்ட் பண்றோம் இல்லையா, அந்த இம்ப்ளான்டிங் டிவைசஸ்னுடைய டேட்டாவை செக்யூர் பண்றதுக்கும் கிளினிக்கல் ப்ரிசிஷனா அதை ப்ராசஸ் பண்றதுக்கும் இந்த இன்வென்ஷன் உதவ போகிறது. குளுக்கோஸ் மானிட்டரிங் பேச்சஸ், ரிமோட் இதெல்லாம் வந்து இருக்குது. இதனுடைய சென்சிட்டிவிட்டி எல்லாம் பியாண்ட் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற கேப்பபிலிட்டிஸை விட எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஹியூமனுக்கும் டிவைஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த இதுல உள்ள சிம்பியாசிஸை, ரிலேஷன்ஷிப்பை எல்லாத்தையும் ஸ்டடி பண்றதுக்கு பயாலஜில யூஸ் பண்ண போறோம். அந்த எஃபெக்ட் தான் இப்ப நம்ம படிக்க போற கஸ்மீர் எஃபெக்ட். கசிமீர் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு. இதனுடைய அடிப்படைகள் 1910 இருந்தாலும் கூட இதை பற்றிய புரிதல் பின்னாடி தான் வந்துகிட்டே இருக்கு. 1948 தான் அது ஆக்சுவலா ரெக்கக்னைஸே பண்ணாங்க. இது ஒரு புதிய விசை அப்படின்னு. 4 வகையான விசையை பத்தி நம்ம இயற்பியல்ல பேசிக்கிட்டே இருப்போம். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ், வேண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன், வீக் அண்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ், இதை பத்தி பேசுவோம். இரு பொருள்களுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா அந்த இப்ப நீங்க நம்ம மனிதன்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸஸ பல வகையில பிரிக்கிறோம். நம்ம ஏற்கனவே செக்ஸ்னா மேல் ஃபீமேல் தான் பார்த்தோம். இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு இல்லையா, கிளாசிபிகேஷன்ஸ், எல்ஜிபிடி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றது போல இங்கேயும் என்ன இருக்குனாக்க இந்த ஃபோர்ஸஸ்ல பல விதம் இருக்கு. அதை ஸ்டாண்டர்ட் மாடல் யூனிஃபை பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் கஸ்மிங்கிற ஒரு புது ஃபோர்ஸ் இது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் சொல்றார். ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இன்விசிபிள் ஃபோர்ஸ் இருக்கு. அது எங்க இருக்குன்னா வேக்குவத்துல இருக்கு. வெற்றிடத்துல இருக்கக்கூடிய அந்த பூக்களை எப்படி பயன்படுத்துறோமோ, வெற்றிடம் என்று கருதக்கூடிய ஒரு இடத்துல ஒரு விசை இருக்கு. ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப இங்க இருந்து பூமிக்கு மேல நம்மளுக்கு என்ன இருக்கு, காற்று மண்டலம் இருக்கு. காற்று மண்டலத்தை தாண்டி நம்மளுக்கு வெற்றிடம் இருக்கிறது. வெற்றிடத்துல ஒளி போகுது, லைட் போகுது. லைட்டு போய் என்ன சூரியன்ல இருந்து, அதனாலதான் நம்மளுக்கு பூமிக்குள்ளர வருதுன்னா வெற்றிடத்தை வெளியே தான் வருகிறது. 3 லட்சம் கிலோமீட்டர் பின்னாடிக்கு பறந்து அந்த ஒளி வருகிறது. அப்போ வெற்றிடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கிறதுன்னு யங்குங்கிற அறிஞர் ஏற்கனவே, அது ஒரு மீடியம் தான். வெற்றிடம் நம்ம தான் சொல்றோம். அதுல ஈத்தர் என்ற கற்பனை ஊடகம் இருக்கிறது. அந்த லைட் டிராவல்ஸ் த்ரூ ஈத்தர். அந்த ஈத்தர் என்பது கற்பனை ஊடகம். அது வேக்குவம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு. அதுக்குள்ள வரும் பொழுது அது டான்ஸ் ஆடிட்டே வருது. அது எப்படி ஒரு பாத்திரத்துல நம்ம காஞ்சனா படத்துல வர்றது மாதிரி, அது ஒரு நடிகை இன்னொரு நடிகையா மாறி அப்புறம் இன்னொரு நடிகையா மாறி மாறி வர்றது மாதிரி, ஒரே கேரக்டர் 2-3 பிளக்சுவேஷன்ஸ் வர்றது மாதிரி இந்த பார்ட்டிகிளா வர்றது, லைட்டா மாறுது, லைட்ல இருந்து பார்ட்டிகிளா மாறுது, அது வரும்பொழுது திருசாவா வருது, திடீர்னு நயன்தாராவா வருது, இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. நடனம் ஆடிக்கிட்டே வருது. மேட்டர் வேவ், வேவ் மேட்டரா மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இப்படி வருகின்ற பொழுது அதுக்குள்ளர அது இந்த இதை கடந்து வருகிறதோ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா வேக்குவத்தின் வழியா வருகுதுன்னா அப்ப வேக்குவத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்றாங்க. அது பூரா தியரிட்டிக்கலா, அதுக்கப்புறம் கற்பனையாக, சில சமயம் அதை சயின்ஸா நம்ம டீல் பண்றது, மெட்டா சயின்ஸா கூட அப்படியெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அதை என்ன செய்யறாங்க, எக்ஸ்பெரிமெண்டா கொஞ்சம் கொஞ்சமா சோதனைகள்ல நிரூபிச்சு டியூயல் நேச்சர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய டைஃப்ராக்ஷன், 2 டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் வச்சு நிரூபிச்சிருக்காங்க. அப்ப எம்டி ஸ்பேஸ் அப்படின்னா என்னங்கிறத பத்தி ஆய்வு அப்ப நடந்துகிட்டு இருந்துச்சு எங்களுடைய தியரிக்கு அப்புறம். அப்பதான் கஸ்மீர்ங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, வேக்குவத்தை சிந்தசைஸ் பண்ணி அதுக்குள்ள அவர் சோதனை பண்றாரு. வேக்குவத்துல இருந்து சவுண்டு வராது, சவுண்டு கேட்காது வேக்குவத்துல, ஆனா லைட் மட்டும் தான் டிராவல் பண்ணும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸை நம்மளால வேக்குவத்துல இருந்து பண்ண முடியாது அப்படிங்கிற சிந்தனை இருக்கின்ற பொழுது எம்டி ஸ்பேஸ் இஸ் நாட் எம்டி அப்படின்னு சொல்ல நிறைய சோதனைகளை தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான்
இந்த குவாண்டம் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற போது அதை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். குவாண்டம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, இந்த மேட்ரும் வேவாவும் இருக்கு இல்லையா, இதை வச்சு மிகப்பெரிய தர்க்கம் ஒன்று ஐன்ஸ்டீனுக்கும் நீல் போருக்கும் வந்துச்சு. நீல் போருக்கு என்ன சொன்னார்னா, ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் சுத்திக்கிட்டே வருது. இந்த எலக்ட்ரான் கொஞ்ச நேரம் நகண்டா கரண்ட் வந்துடும். கரண்ட் வந்தா அதை சுத்தி உள்ள ஃபீல்டுல பிளக்சுவேஷன் வந்துடும். அந்த பிளக்சுவேஷன்னால அந்த எலக்ட்ரான் தன்னுடைய ஆற்றலை இழந்து மறுபடியும் அது ஆட்டத்துக்கு நடுவில் வந்து விழுந்துடணும். நியூக்ளியஸ்குள்ள உள்ள போய் எலக்ட்ரான் விழுந்துடணும். அதனால இந்த நியூக்ளியர் மாடல் தப்பு அப்படின்னு ரூதர்போருடைய மாடலாம் தப்புன்னு சொன்னாங்க. ஏன்னா அது எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு வருது, நம்ம அதுக்கு நம்ம நிலா எப்படி பூமிக்குள்ள விழுகாம சுத்துதோ அது மாதிரி சுத்துது அப்படின்னு தான் அதை பற்றி எழுதினாங்க. ரூதர்போர்டு அப்படித்தான் சொன்னாரு. ஆனா அதே சமயத்துல தாம்சன்கிற ஒரு எலக்ட்ரானு அணுக்கள்ல முந்திரி பருப்பு மாதிரி, லட்டுல முந்திரி பருப்பு மாதிரி எலக்ட்ரான் இருக்கு, எம்பட் ஆகி இருக்கு அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா அந்த மாடலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போர் என்ன சொன்னார்னா, எனர்ஜி லெவல்னு ஒண்ணு இருக்கு, நீங்க சொல்றது உண்மைதான், எலக்ட்ரான் போனா அது ஒரு கரண்ட்டை உண்டு பண்ணி அது அதுக்குள்ளேயே மாட்டிக்கும், தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி போயிடும். ஆனா இந்த எலக்ட்ரான் இது சுத்தி வருகின்ற பொழுது ஒரு பர்டிகுலர் பாதையில ஒரே ஒரு பாதையில மட்டும் அது தன்னுடைய ஆற்றலை இழக்காது, அதுக்கு பேர் தான் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லி போர் என்பவர் போர் அட்டாமிகா மாடல்னு சொன்னார். இப்போ அந்த மாடல் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அதை வச்சு நிறைய கால்குலேஷன்ஸு நம்மளுக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்க முடிஞ்சிச்சு போருடைய ஆற்றல் மானம். அதுக்கப்புறம் அது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போனுச்சு. அப்பதான் ஐன்ஸ்டீன் உள்ள வர்றாரு. ஐன்ஸ்டீன் அவர் வரும்ன்ற பொழுது அதை ரொம்ப விமர்சனம் பண்ணுவார் ஐன்ஸ்டீன் அவர்கள். ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காரு. ஆட்டத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து எஸ்டிமேட் பண்றீங்க, ஆனா அனுபவபூர்வமாக அதை நம்ம சொல்ல தெரியணுங்கிறதுனால இவர் என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா, கடைசியா எலக்ட்ரான் வந்து இப்படி போகுமா அப்படி போகுமான்னு சொல்லுகின்றது வாய்ப்பா இருக்கு. இந்த ப்ராபபிலிட்டி, நீங்க பார்க்கின்ற லைட்டு பார்ட்டிகளா இருக்கா அலையா இருக்கா, பார்ட்டிகளா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 50%, நெகட்டிவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 50%. இதை வச்சு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ட்டிகளா நீங்க பார்ட்டிகளா நினைக்காதீங்க, தோராயமா நினைச்சுங்க. இப்ப ஸ்டீஃபன் சார் வந்து பல நாட்டுல இருந்தாருன்னா இந்த பர்டிகுலர் டயத்துல இங்கதான் இருப்பாரு அப்படின்னு தோராயமாக அவர் நண்பர்களுக்கு தெரிஞ்சிருப்பான் இல்லையா, அது மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டியை வச்சு தான் நம்ம வந்து சரியா இவர் இருப்பாரு அப்படின்னு ஒரு கண்காணிக்க முடியும்னு சொல்லிட்டு போர் வந்து என்ன சொல்றாருன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், ஒரு ஆர்பிட்டை பத்தி பேசி இருக்கிறாரு. ஆனா ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, காட் நெவர் பிளேஸ் டைஸ் அப்படின்றார். அவரு என்ன சொல்றாருன்னா, கடவுள் இது சீட்டுக்கட்டு விளையாடுறது இல்லை, தாயக்கட்டம் விளையாடுறது இல்லை அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமஸ் கோட்டேஷன். அதுல வந்து தாயம் விளையாடுவதில்லை இறைவன், அந்த கடவுள்ங்கிறத அவர் என்ன சொல்றாருன்னா பிசிக்கல் லாஸ், இயற்பியல் இழுக்கிறதுனா இழுக்குந்தான், நீ வந்து அதை மெஷர் பண்றியோ இல்லையோ ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அதான் ஏற்கனவே பழம் விழுந்துச்சு, யாரும் பார்க்கல, ஆனா விழுந்துக்கிட்டு தானே இருந்துச்சு. நாவல் பழம் விழுகும் பொழுது அதை பழத்தை தான் பார்த்தான், ஆனா ஏன் பார்க்கறதுக்கு கேட்கற வரைக்கும் ஆனா விழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி விழுந்துகிட்டு இருந்துச்சு. ராமன் ஈட்டியை வச்சு விளாண்டான்லாம் இருக்குது. மலைகளை தாண்டி போர் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு, ப்ரொஜெக்டைல்ஸ் நடந்திருக்கு, அப்பெல்லாம் கேள்விதான் கேட்கலையே ஒழிய, ஆனா 2000 வருஷமா பொருட்கள் விழுந்து கொண்டுதான் இருந்தது. அதனால நீ பாக்குறியோ இல்லையோ இந்த ப்ராபபிலிட்டிங்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு ஐன்ஸ்டீன் வந்து ஒரு தர்க்கம் சொன்னார். அப்ப போர் என்ன சொல்றாரு, நீ ஐன்ஸ்டீன் யூ ஆர் ரைட், காட் நெவர் பிளேஸ் டைஸ், பட் அட் த சேம் டைம் யூ கேனாட் டிக்டேட் ஹிம் டு நாட் டு. நீ யாரு, அவன் விளையாண்டா உனக்கு என்ன, அவனோட விருப்பமா தான் விளையாண்டு போறான், உனக்கு என்ன அப்படின்ட்டு இவர் மறுபடியும் பதில் சொல்லுவார். ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பை கீப் அப் பண்ணுவாங்க. ஆனா ரெண்டு பேருமே எப்பவுமே கான்ட்ரவர்சியா தான் பேசுவாங்க. ஒரு மீட்டிங்ல அவங்க இருந்தாங்கன்னா அந்த சயின்ஸ் வந்து ரொம்ப அருமையா இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வரும். இவருக்கு பாதி பேர் அவருக்கு பாதி பேர் சேர்ந்துட்டு அந்த இடமே ஒரு கலாய்க்கிறோம், மைண்ட் யுவர் மைண்ட் மாதிரியே தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த கான்ஃபரன்சஸ் எல்லாம் ரொம்ப இனிமையான இதா இருக்கும். இப்போ அந்த வகையில எம்டி ஸ்பேஸ் இஸ் நாட் எம்டி அப்படிங்கிறத
பார்த்துக்கிட்டு இருக்கின்ற பொழுது நிறைய அதுக்குள்ள இருந்து வருது. இப்ப நத்திங்னஸ்ங்கிறது என்ன, அதுக்குள்ள ஃபிளக்சுவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபிளக்சுவேஷன்ஸுடைய ப்ராபபிலிட்டி என்ன, அது ரியலா இமேஜினரியா, அது மெசரபிளா, நீங்க அப்படி மாறிக்கிட்டே வந்துச்சுன்னா அங்க ஏற்கனவே ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். நம்மளை சுத்தி இப்ப நம்ம கையை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி கையை வச்சு இப்படி இழுத்தோம்னு வச்சுங்களேன், 4 தடவை 5 தடவை செஞ்சோம்னா என்ன ஆகும், இதுக்குள்ள உள்ள ஏர் வந்து நம்ம மேல புஷ் அண்ட் புல் எஃபெக்ட் கிடைக்கும். இதை நம்மளால உணர முடியும். இது மாதிரி நம்மளுடைய வேக்குவத்துக்குள்ள அதை செஞ்சா அந்த ஃபோர்ஸ் இருக்கா, அப்படி இருந்தா நம்ம நல்லது. இப்போ 2 பிளேட் எடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சிருந்தோம்னு வச்சுங்க, இது இதை நோக்கி போகும். ஏன்னா இது எலக்ட்ரிக்கலி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஆனா வேக்குவத்துல இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சு சார்ஜே இல்லாம வெறும் எம்டி பிளேட்டை பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா, ரெண்டுக்கும் இடையில ஏதாவது ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஃபோர்ஸ் இருந்தால் என்ன ஆகுதுன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. காஷ்மீருக்கு அவர் அந்த நத்திங்னஸ்க்குள்ள ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யறாரு. அப்படி செஞ்சு பார்க்கின்ற பொழுது அந்த எஃபெக்ட் இருக்குது. 2 பிளேட்டுக்கு இடையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஃபோர்ஸ் வேக்குவத்துக்குள்ளர இருக்கு. அந்த எஃபெக்டுக்கு பேர் தான் காஷ்மீர் எஃபெக்ட் அப்படின்னு பேர். இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு அவர் சொல்றார். 1948ல காஷ்மீர் 1936லயே அவர் பார்த்து அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் அவர் திட்டமிடுறாரு. அவர் தியரடைஸ் பண்றாரு. யாரும் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, வேக்குவத்துக்குள்ள இருக்கா, இது என்ன தியாலஜி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன. ஒன்றுமில்லாத இடத்துல இறைவன் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், ஒன்றும் இல்லாத இடத்துலையும் இருப்பான்னு சொல்றது மாதிரி இருக்கேன் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அன்சார்ஜ்டு பிளேட்ஸ்ல எப்படியா என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த நேரத்துல நிறைய 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படிங்கிறத பத்திய கான்செப்ட், ½ kTன்னு வந்துச்சுன்னா T = 0னா அப்ப இருக்கணும்ல, டெம்பரேச்சர் 0னா அங்க எனர்ஜி இருக்கா அப்படின்னா அங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. 0 பாயிண்ட் எனர்ஜிங்கிறத அதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்றாங்க ப்ரொசீடிங்ஸ்ல. ஸோ தியரிட்டிக்கலி அவர் வெற்றி அடைந்த வருஷம் வந்து 1948. ஹென்ரி இட்ஸ் அ போல்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க, டேர்னிங் தியரி இன்டு ஃபேக்ட். இதை அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இதுல வந்து பெண்டுலத்தை ஆட்டி வைக்கிற மாதிரி இப்ப 2 பிளேட்டுக்கு இடையில பார்த்தாரு. அப்புறம் பெண்டுலத்தை வச்சு டைம் பார்த்தோம்னா அந்த என்விரான்மெண்ட்டுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைட் பண்ணி டார்சன் பெண்டுலம் மாதிரி வச்சு சுத்தி வச்சு காத்துல பண்ணா எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், காத்து இல்லாத இடத்துல வெற்றி இடத்துல பண்ணும்போது இவங்க கால்குலேட் பண்றதுல 5% அக்ரிமெண்ட் இருக்கு. 1998ல மொஹிதீன் ராய் அப்படிங்கிறவர் அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பிங்கிற கான்செப்டை உள்ளார கொண்டு வராங்க. நம்ம பக்கத்துல கொண்டு வந்து நம்ம கையை வச்சோம்னா புல்லரிக்கும்ல, அந்த புல்லரிக்கும் பொழுது அந்த முடி அப்படியே எந்திரிக்கும் இல்லையா, சார்ஜ் பக்கத்துல வரும்போது. இப்ப இதை ஒருத்தர் போட்டோகிராஃப் பண்றான்னு வச்சுங்க, அந்த போட்டோகிராஃப் பண்ணும் பொழுது அதை வச்சே நம்ம எவ்வளவு ஃபீல்டு வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். இதான் அந்த ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பிங்கிற. அது 1% அக்யூரசியில 100 நானோமீட்டரை சர்ஃபேஸினுடைய ஸ்மூத்னஸை கண்டுபிடிக்கலாம். ஒரு சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது நானோமீட்டர் லெவல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பி அப்படிங்கிறது உதயமானுச்சு. அதெல்லாம் வந்து கடைசியா என்ன ஆச்சுன்னா இவர் மொஹிதீன் ராய் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே காஷ்மீர் எஃபெக்டினுடைய அதனுடைய அற்புதம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு சாதாரண ஒரு விளைவு இல்லை. இதுல ரொம்ப அதோட என்ன பண்றாங்க, நிறைய பேர் சேர்ந்து அதுல சோதனை பண்ணும் பொழுது 2 மெட்டல் பிளேட்டை வைக்கிறாங்க, கோல்டை. இந்த கோல்டு மேல ஒரு நானோ லேயரை எல்பி ஃபில்மை கொண்டு கோட் பண்ண உடனே இன்னும் சென்சிட்டிவ் ஆகுது. அதாவது ஒரு நானோமீட்டர் அளவு கேப்புக்குள்ளார வச்சிங்கன்னா அந்த லெவலுக்கு ஒரே ஒரு நானோ லேயரை வச்சு கோட் பண்ணி வச்சோம்னா சென்சிட்டிவிட்டி இன்னும் கூடுது. அவங்க மெஷர் பண்ண ஃபோர்ஸ் ஒரு மெஷரபிள் ஏரியால இருந்தது. அப்ப நானோ லெவல்ல விளைவு இருந்துச்சுன்னா காஸ்மிக் லெவல்ல எவ்வளவு இருக்கும். ஏன் இவ்வளவு பெரிய சூரியன் மிதக்குது, how this much massive objects are வின்னு சொல்றோம் இல்லையா, வின்னுங்கிறது அதுக்கு எவ்வளவு டென்சிட்டி இருக்கு, அது எவ்வளவு ஃபோர்ஸை கொடுத்து அதெல்லாம் தாங்க முடியுது, நத்திங்னஸ்ல இதெல்லாம் எவ்வளவு மிதக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடைகளை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த காஷ்மீர் ஃபோர்ஸ் வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக மாறிக்கிட்டே போகுது. இப்ப அதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா மெட்ராலஜி, ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் த மீட்டர், அந்த எல்லாம் ப்ரிசிஷன்லாம் எவ்வளோ வச்சுருந்தாங்களோ
அது பெரிய லெவல்ல 0.2 பெர்சன்டேஜ் ப்ரெசிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் 0.05% இன்க்ரீஸ் ஆகுது அவங்களுடைய லிமிட். அப்புறம் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பிங்கிறதே நிறைய வந்த உடனே ஃபோர்ஸ் கேன்டிலிவர்ஸ் இப்படியே ஆட்டி விட வேண்டியது. அதுல இருந்து அது எந்த சர்ஃபேஸ்ல போடுதோ சர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. அது அதுல ஒரு கோட்டிங் போட்டோம்னா அந்த கோட்டிங்கோட கேரக்டர் கிடைக்குது. இப்போ நானோல மெம்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு சென்சிங் டூலா மாறுது. நம்ம எப்படி ஒரு வெயிட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாறுபடுறதுனால ஸ்ட்ரெயின் கேஜஸ் பண்றோமோ, அது மாதிரி சின்ன சின்ன கேன்டிலிவர் அட்டாமிக் லெவல்ல அதை வைப்ரேட் பண்ணி விட்டு அதனுடைய பீரியட் எடுத்து அதுல இருக்கக்கூடிய பெண்டிங் ஸ்ட்ரெஸ், அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த ஃபோர்ஸஸ் காஷ்மீர் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அது அந்த மேக்னிட்யூட்ல ரொம்ப சின்ன சின்ன டிவைஸா மாறுது. அப்ப இந்த புல் ஆஃப் த குவாண்டம் வேக்யூம் மட்டுமே டியூன் பண்ண முடியும் ஒரு பார்ட்டிகிளை. இப்போ அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் டிசைனு, அதுல உள்ள பிசிக்ஸ், அதுல இருந்து புதுசு புதுசா வருது. உள்ளர ஒன்றை நம்ம நோண்டினோம்னா அதுக்குள்ள இருந்து நிறைய வருது. தங்கத்தை காரின் அழிவு கதிர்னு மக்சிம் கார்கி எழுதியிருப்பாரு அந்த காலத்துல. தங்கத்தை தேடி உள்ளார போகும் பொழுது மெர்க்குரி வரும். ஆனா மெர்க்குரியில தங்கம் அமால்கமாயி உள்ளார கிடக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கும் பொழுது அதுக்குள்ளார உறைந்து இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட காஷ்மீர் ஃபோர்ஸையும் ஒருத்தர் அவருடைய கண்டுபிடிப்பையும் சேர்த்து இணைச்சு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா பாசிட்டிவா இருக்கிற சார்ஜ் பாசிட்டிவாவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். அது தாண்டின உடனே 0 ஆயிரும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தெர் இஸ் எ ஸ்பேஸ் இன் நான் மெட்டீரியல் லெவல்ல அது நெகட்டிவா ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல போயிடும். ஸோ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா இருக்கக்கூடிய ஃபீல்டை மேனுப்புலேட் பண்றதுக்கு காஷ்மீர் ஃபோர்ஸை யூஸ் பண்ணிடலாம். காஷ்மீர் வாசர்காஃப் எஃபெக்ட்னு பேர். அந்த எஃபெக்டை இப்போதான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சண்டே நியூஸ்ல கூட ஹிந்துல கூட ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நேச்சர்ல அது பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னா என்ன, அது எந்த ரேஞ்சில் ரிப்பல்சிவா இருக்கு, எந்த ரேஞ்சில் அட்ராக்ட் பண்ணுது, நம்மளுக்கு தெரியும். நிறைய ஒரு பொண்ணுகிட்ட லவ் லெட்டர் கொடுத்தோம்னா எப்பதான் அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அட்ராக்டிவா மாறுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க படத்துல பார்த்தா. அது மாதிரி இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஐடிஓ பிளேட்டு எல்லாத்தையும் கோட் பண்ணோம்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி முகப்பூச்சிகள், நம்ம ட்ரெஸ், நம்மள ஹேர் ஸ்டைலு எல்லாத்தையும் மாட்டி பட்டிக்காரா பட்டணமா மாறி எல்லாம் அந்த மேனுப்புலேஷனை இதெல்லாம் இன்ஜினியரிங் ரிப்பல்ஷனை நம்மளால பண்ண முடியும். அப்ப மெட்டீரியலை வந்து டியூன் பண்ணி அதுல ஒரு நிறைய நானோ மிஷினரியை வச்சு புதிய கண்டுபிடிப்புகளை நம்மளால உண்டு பண்ண முடியுங்கிறத பார்த்துருக்காங்க. இன்னைக்கு ரியல் வேர்ல்டு நானோ மிஷின்ஸுக்கு, பயோமிமிக்கு எல்லாத்துக்குமே இந்த டெக்னாலஜி பயன்படுகிறது. நான் லீனியர் ஆசிலேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சயின்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாக இந்த குவாண்டம் கம்ப்யூட்டேஷனை வச்சு நம்மளால பண்ண முடிகிறது. காஷ்மீர் இன்டியூஸ்டு பை ஸ்டெபிலிட்டி டு கிரியேட் அல்ட்ரா லோ பவர் சுவிட்சஸ். ரொம்ப குறைவான பவர்ல நம்மளால சுவிட்சஸ் பண்ண முடியும்னா இந்த கம்ப்யூட்டர்ல நம்ம காத்துல இருந்தே நம்ம வேக்குவத்துல இருந்தே எனர்ஜியை எடுத்து வேலை செஞ்சுச்சுன்னா இதுக்கு எந்த விதமான சார்ஜிங் எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரியான அல்ட்ரா லோ பவர் சுவிட்சஸ் கிடைக்குது. ப்ரிசைசிங் சென்சிங் மெம்ஸை வச்சு ரொம்ப துல்லியமா நம்மளால நானோமீட்டர், சப் நானோமீட்டர் ரேஞ்சில் நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். பேரிங்ஸ்ல ஏற்கனவே நானோ டெக்னாலஜியாலேயே நம்ம வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் பேரிங் உண்டாக்க முடியும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதனுடைய லிமிட் வேற லெவல்ல போயிடும். கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் லாஸ் இல்லாம பண்ண முடியும். லிப்ஸ்டிக் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. அது இன்னும் குறைவான இடத்துல தான் வருது. ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸா இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு ரோட்டர் ஆப்ரேஷன்ஸை நம்மளால பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸஸ், புது ஃபோர்ஸஸ் நம்மளை கொண்டாடுறோம். வேக்குவம் ஃபோர்ஸஸ் அப்படின்னே இப்போ ஒரு புது பிரான்ச் ஆயிடுச்சு. வேக்குவத்துக்குள்ளார நம்ம ஒன்றும் இல்லைன்னு எம்டி இருக்கிறதுல அதை இன்ஜினியரிங் பண்ணி அதுக்குள்ளார புதிய புதிய காஷ்மீர் எஃபெக்ட் போன்ற புதிய புதிய ஃபோர்ஸஸை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் எப்படி ஹார்னஸ் பண்ணலாம் வெளியில அப்படிங்கிறது இன்றைக்கு அறிவியலினுடைய தேடலாக அமைந்திருக்கிறது. ஒரு பக்கம் போர்னால் அழிவை பார்த்து நோக்கி போய் கொண்டிருந்தாலும் வருங்காலம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று அறிவியல் ஒரு பக்கம் முன்னேறி கொண்டுதான் இருக்குது. காஷ்மீர் எஃபெக்ட் ஒரு சின்ன எஃபெக்ட் தான்.
ஆனா அதனுடைய டெக்னாலஜியினுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா ஸ்பெகுலேட் பண்றாங்க. அதுல 70 இயர்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ல இந்த தியரியை இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அவரு பண்ணி பெர்ஃபெக்ட்லி கண்டக்டிங் பிளேட்ல வச்சதை இன்னைக்கு கண்டக்டிங்கிற அந்த வேர்டை வச்சுக்கிட்டே நானோ டெக்னாலஜியை பயன்படுத்தி அதிகப்படுத்துறாங்க. அதை ஒரு எலக்ட்ரோடா பயன்படுத்துறாங்க. அதுல புதிய நிறைய டிவைசஸ்ல ஜாமெட்ரி, அதுல ஜாமெட்ரியை சேப்பை ஆல்டர் பண்ணா என்ன கிடைக்குது? ஏன்னா சேப் எஃபெக்டும் சைஸ் எஃபெக்டும் ரொம்ப டைனியா போகும் பொழுது மாறிடும். அந்த அந்த கண்ணை கடந்த அந்த உலகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சேப் வெரி இம்பார்ட்டண்டா இருக்கு, சைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ சேப்பும் சைஸும் ரொம்ப மேஜர் ஷிஃப்ட்ல இருக்குது. அப்போ ப்ரெசிஷன் நம்ம உள்ள போக போக அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப விரிந்து கொண்டே போயிட்டு இருக்குது. ஸோ ஜாமெட்ரி அதை பற்றி ஸ்டடியை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேலரிங்கிறவர் தான் லேட்டரல் டார்க்கை ஒரு புதிய ஜாமெட்ரியை சேஞ்ச் பண்ணி கண்டுவார். வட்டமாகவும் ஸ்கொயராகவும் ட்ரையாங்குலராகவும் இருந்தாக்க அதில் எவ்வளோ டார்க் உண்டாகுது, 12% 12 டைம்ஸ் லார்ஜர் தேன் ப்ரீவியஸ் ஃபிளாட் பிளேட் ப்ரெடிக்ஷன்ல இருந்து கிடைக்கிறாங்க. அப்போ இந்த 2 பிளேட்டை வச்சு 2க்கு இடையில உள்ள ஃபோர்ஸை 1 மீட்டரை வச்சுக்கிட்டு நடுவில் 1 நானோமீட்டரை வச்சு கண்டுபிடிச்ச காஷ்மீருடைய எஃபெக்ட் சேப்பை மாத்தினா அதுக்குள்ள வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் 12 மடங்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சினுசாய்டல் கோல்டு கிரேட்டிங் அப்படின்னு இந்த ஒரு பிளேட்டை கிரேட்டிங்ல வச்சுட்டா அப்ப அது வழியே லைட் போகும்ல, லைட் கிரேட்டிங்ல போய் டீவியேட் ஆகும்ல. அப்புறம் டபுள் ஸ்லிட்ல இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டை கிரேட்டிங் மாதிரி மெட்டீரியலை வச்சு அந்த கிரேட்டிங்லையும் கிராஃபின் போன்ற மெட்டீரியலை வச்சு உருவாக்கணும்னா இன்னும் நிறைய ஒண்டர்ஃபுல் டிவைசஸ் வருவதற்கு காத்திருக்கிறது. டார்ஷனல் மைக்ரோ ஆசிலேட்டர் இதை பற்றியெல்லாம் வந்து நிறைய ஸ்பெகுலேட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் விட நம்ம நிறைவாக பார்க்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இந்த என்டாங்கிள்மெண்ட்டுங்கிறது நானும் ஸ்டீஃபன் சாரும் எப்பவுமே எதிர்புதிரமா இருக்கிறோம்னா நான் வந்து இன்னைக்கு கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னேன்னா உடனேயே ஸ்டீஃபன் சார் என்ன சொல்லுவார்னு தெரியும் உங்களுக்கு. நான் கடவுளை பெரியார்ட்ட கேட்டாங்களாம், பெரியார்ட்ட எல்லாரும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எதுக்குற ஆளு பூரா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் இருக்குன்னு சொல்லிட்டு போறேன். என்ன அது மாதிரி யூ கேன் ப்ரெடிக்ட். அவங்க என்ன சொல்றாங்களோ இதுதான் என்டாங்கிள்மெண்ட். ஒரு உறவு இருக்கு, ஒரு சிக்கல் இருக்கு, அதை வச்சு இவ என்ன சொன்னா அதை சொன்னோம். இது எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், அது இது உண்மைதான். இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ தோராயமா டிக்டேட் பண்ணலாம். இன்னைக்கு கான்சியஸ்னஸ்ல அப்படிதான். ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு அவரு, ஆனா ட்ரம்ப் நினைக்கிறதே மாத்திக்கிட்டு இருக்கிறதுனால யாரும் கண்டுபிடிக்க முடியல. இதை நினைச்சாருன்னா கண்டுபிடிச்சிருவாங்கிறதுனாலயே அவர் எப்படி இருக்கிறாருமோ தெரியல. அதனால நத்திங் புஷஸ் எவ்ரிதிங் மூவ்ஸ். உலகத்துல ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா எல்லாமே நகலுது. அப்படிங்கிறத காரணம் என்னங்கிறத நம்ம பாக்குறதுக்காண்டி இந்த என்டாங்கிள்மெண்ட்டும் காஷ்மீரும் ஒன்னா பாக்குறாங்க. ஆட்டம் லெவல்ல, மூலக்கூறு லெவல்ல பக்கத்துல போகும்பொழுது ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. அந்த நியூ நான் லோக்கல் குவான்டைசேஷன், அந்த குவான்டைசேஷன்ல எந்த லெவல்ல எலக்ட்ரான் வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம தண்ணி எல்லாம் ஒரு லைட்டை பாஸ் பண்ணா அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் வருது ஒரு மெட்டீரியல் இருந்து. இப்ப இந்த டிரான்சிஷன் என்னன்னு யாருக்கும் தெரியாது. எப்படி மேட்டர் வந்து வேவா மாறுச்சு, மேட்ரு வேவ் வந்து மேட்டரா எப்படி வருது, எப்படி குவான்டைஸ் ஆகுது அப்படிங்கிற பினாமினாவெல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய கண்டுபிடிக்க முடியும். ஐன்ஸ்டீனுடைய ஃபீல்டு ஈக்குவேஷனை பயன்படுத்தி இன்னைக்கு இந்த 0 பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் டென்சார்ஸை வச்சு காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற புதிய வான்வெளி கான்ஸ்டன்ட்டுக்கு உள்ள நிறைய, அது இப்ப இருக்கிற கான்ஸ்டன்டோட மதிப்பு 120 மடங்கு அதிகமாக ஆகும் அப்படின்னு ஸ்பெகுலேஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால வெற்றிடம் என்று நம்ம கருதியது இந்த பூமியை மிகப்பெரிய ஒரு புரட்டல்ல கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய டிவைசஸ் டெக்னாலஜி நம்ம நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர் கண்ட்ரோல்டு சூப்பர் கண்டக்டிங் வீக் லிங்க் அப்படிங்கிறத பத்தி MIT இன்னைக்கு ஹார்வர்ட்ல 2026 கண்டுபிடிச்சிருக்காங்க. குவாண்டம் சுவிட்சஸ், இதை வச்சுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர் உருவாக போகுது. அந்த குவாண்டம் சுவிட்சஸ் உருவாக்குறதுக்கு காஷ்மீர் எனேபிள்டு குவாண்டம் சுவிட்சஸை இப்பொழுது புதுசாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி மெட்டீரியல் இன்ஜினியரிங், தெர்மல் கண்ட்ரோல், ஸ்கேலபிலிட்டி, இது எல்லாமே இனிமே வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். இங்க இருக்கிறவங்க யாராவது தொழில்நுட்பத்தை நீங்க
ரொம்ப விரைவாக்கணும்னு நினைக்கிறீங்க, பொருள் நிறைய இருந்துச்சுன்னா, Casimir driven nanotechnology is arriving. Next general quantum computing is quantum computing is coming. அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கிரவுண்ட் பிரேக்கிங் காஸ்மாலஜிக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். 1959ல there is plenty of room at the bottom என்று சொன்னதற்கு புதிய பரிமாணத்தை காஷ்மீர் எஃபெக்ட் கொடுத்திருக்கு. ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் நாங்க, நத்திங் இஸ் பியூட்டிஃபுல், மச் மோர் பியூட்டிஃபுல். சேப் மேட்டர்ஸ், சைஸ் மேட்டர்ஸ். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறதுக்கு புதிய ஒரு தரவுகளை எல்லாம் இந்த காஷ்மீர் எஃபெக்ட் தருகிறது. சேப் மேட்டர்ஸ். அப்ப கண்ணை தாண்டி உலகம் என்ற திருக்குறள் எப்படி விரிந்திருக்கிறது என்பதை நம்ம இந்த காஷ்மீர் எஃபெக்டோட சேர்த்து பார்க்கின்ற பொழுது புதிய விடைகள் நம்மளுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. 1948ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு 97ல் கொஞ்சம் நீட்சியாகி மாறி ஒரு கண்டுபிடிப்பாக 1998ல வந்துருச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு 2026க்கு பின்னர் நத்திங் புஷஸ் த டெக்னாலஜி, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் கம்ஸ் அண்ட் மீட்ஸ் த காஷ்மீர் வேக்கம். இதை பிரிட்ஜ் பண்ணி நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி அறிவியல் உலகம் காத்து கொண்டிருக்கிறது. அதை பற்றிய சிந்தனைகளை இங்கே சிறிது நேரம் பார்ப்பதற்காக எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டுகிறேன். 1 ட்ரில்லியன் வர்ச்சுவல் பார்ட்டிகிள்ஸ், சாதாரண வேக்கும்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளர ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிருக்கிறதுல 1 ட்ரில்லியன் வர்ச்சுவல் பார்ட்டிகிள்ஸ் இருக்கிறது. நம்ம வீட்டை பூட்டிட்டு வந்தோம்னா அதுக்குள்ள எத்தனை உயிர்கள் வாழுகிறதுன்னு தெரியாது. அதுபோல வேக்குவம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 1 ட்ரில்லியன் வர்ச்சுவல் பார்ட்டிகிள்ஸ் இருக்கின்றது. ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபிளுக்கு புதிய அர்த்தம் கிடைக்குது. நெருநல் உளன் ஒருவன் இன்று இலை எனும் பெருமை உடைத்து உலகுன்னு சொல்ற அது மாதிரி நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பதை போல இங்க அன்சர்டனிட்டி இருக்கிறது. அந்த அன்சர்டனிட்டி எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இந்த காஷ்மீர் எஃபெக்ட் பயன்படுகிறது என்று சொல்லி இந்த பிரேக் த்ரூ எல்லாம் நம்ம இந்த 2 வார்த்தைக்குள்ள பார்க்கலாம். டு மெஷர் இஸ் டு நோ. லார்ட் கெல்வின் சொன்னா மெஷர் பண்ணா அதுதான் நாலேஜ்னா, அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெரியாதது நிறைய இருக்கு. அதை மெஷர் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி உதவுது. அதே மாதிரி வில்லியம் பிளேக் சொன்னால, டு see a world in a grain of sand and heaven in a wild flower, hold infinity in the palm of your hand and eternity in an hour. எல்லாமே வேக்குவத்தினால இருக்கிறது. இந்த காஷ்மீர் எஃபெக்ட் மூலமாக புதிய அர்த்தங்கள் இந்த வார்த்தைகளுக்கு வருகிறது என்று சொல்லி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு, கிரவுண்ட் பிரேக்கிங் காஸ்மாலஜிக்கும், மைக்ரோ மிஷினரிக்கும் இந்த காஷ்மீர் எஃபெக்ட் உதவும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல கை தட்டலாம் எல்லாரும். அதாவது இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம வேற மாதிரி வச்சிருக்கலாம். என்னன்னா திருக்குறளும் பிசிக்ஸ்னு வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அந்த கம்பாரிசன் வந்து நீங்க 5 திருக்குறள் சொன்னீங்க. 5 திருக்குறளோட கம்பாரிசன் வந்து ரொம்ப அழகா கொடுத்தீங்க. அதாவது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ஒரு பிசிக்ஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண மாதிரி இருந்தது உண்மையாவே. நான் கூட வேற ஏஐ டெக்னாலஜி பத்தி பேசுவீங்க அப்படின்னு தான் நினைச்சேன். பட் நீங்க பிசிக்ஸ் ப்ரொஃபசர், நீங்க பிசிக்ஸ் பேசினாதான் அது வேல்யூடு. நாங்களும் அதை தான் தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ஒண்ணுமே இல்லைன்னு இனிமேல் சொல்லாதீங்கடா அப்படின்ற மாதிரி தலையில அடிச்ச மாதிரி நத்திங் அப்படின்னு எதுவுமே சொல்லாதீங்க இனிமேல் அப்படின்றதுக்கு ஒரு அந்த பிசிக்ஸ் தியரிய சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் காஷ்மீரின்னா நம்ம இனிமேல் காஷ்மீர் ஞாபகம்னா இதுதான் வரப்போகுது, காஷ்மீர் வராது. அருமை அருமை அருமை. அப்புறம் வந்து நீங்க இந்த குவாண்டம் இது பத்தி என்டாங்கிள் பத்தி சொன்னீங்க. நான் இப்பதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த டாப் 10 இன்வென்ஷன்ல வந்து குவாண்டம் இன்டர்நெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாண்டம் என்டாங்கிள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு அந்த பாஸ் பண்றப்ப இன்டர்நெட்டை பாஸ் பண்றப்ப எந்த ஹேக்கிங்கும் நடக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபமா பிரேக் பண்ணிட்டு போயிடும் பார்ட்டிகல்ஸ் அப்படின்ற விஷயத்த சொன்னேன் நான். அது சொன்னதை இப்ப நீங்க அது பேசின உடனே அங்க கனெக்ட் ஆச்சு டக்குன்னு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு நல்ல ஒரு தியரியா இருந்தது. இவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு செய்திகள், நமக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப அருமை. முதல்ல வந்தவொடனே திருக்குறள் சொன்னவனே என்னடான்னு யோசித்தேன். அப்புறம்
இதுல ஆரம்பிச்சீங்க நீங்க, நோபல் பிரைஸ் வின்னர்ஸ்ல ஆரம்பிச்சு, அங்கிருந்து மேரி கியூரி ஆரம்பிச்சு, ரோஸ்லின் பிராங்க்லின் ஆரம்பிச்சு, கல்பனா சாவல் வந்து அதுல அந்த இது சொன்னீங்க பாருங்க, கல்பனா சாவலோட லாஸ் நினைக்கிறோம் நம்ம. அந்த லாஸ்க்கு ஒரு அதுக்கு அடுத்தது என்ன பிரச்சனை, அது என்ன பிரச்சனைன்றத சால்வ் பண்றதுக்கு அவங்களோட இது லாஸ் பயன்படுத்துச்சு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதவளுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்காங்க, பார்த்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இட் இஸ் a பிக் இன்வென்ஷன். அது அது ஒவ்வொரு ஒவ்வொரு நெகட்டிவ் நமக்கு நடக்கும் போது அதுல இருந்து நாம என்ன பாடம் கத்துக்கிறோம், அதை நோக்கி பயணிக்கும் போது அதுல நாம என்ன செய்யணும், அடுத்து என்ன, எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற செய்தி வருது. அப்ப கல்பனா சாவல் சொல்லும் போது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு நடக்குது. அதாவது ஒவ்வொரு செயலும் நமக்கு இதை இதை நோக்கி சொல்லுது அப்படின்றதுதான். ரொம்ப அருமையான திருக்குறள் சொன்னீங்க. நுண்ணியம் என்பார் அளவுகோல் காணுங்கள், கண்ணல்லது இல்லை பெற அப்படின்றதும் நல்ல அருமையானது. இமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பெருக்கு உலகு. 2 திருக்குறளும் நாங்க புதுசா கத்துக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல டிஃப்ரெண்ட், அதாவது ஏஐ பெர்செப்ஷன்ல சொல்லாத, ஏஐ என்ன வருதுன்னு சொல்லாத, பிசிக்ஸ்ல என்ன நடக்குது, என்ன லேட்டஸ்டா வருது அப்படின்ற செய்தியெல்லாம் சொன்னீங்க. அழகா இருந்தது, மகிழ்ச்சி. மறுபடியும் உங்களுக்கு மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து இன்னொரு முறை நாங்கெல்லாம் கை தட்டுறோம் சாருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு சயின்ஸ் நன்றி. சயின்ஸ் வித் விஷயத்துல அறிவியல் சார்ந்த விஷயங்களை பார்த்த மாதிரி, அது நுணுக்கமா பிசிக்ஸ்ல பார்த்த மாதிரி இருந்தது. மகிழ்ச்சி, நன்றி. அடுத்தது ஸ்ரீதர் சாரை கூப்பிடுறேன், அவர் தான் அடுத்த இது பேசுவாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு யூ ஆர் ரீகேப்சுலேட்டிங் ஆல் த பிசிக்ஸ் சயின்டிஸ்ட் நேம் அண்ட் டெர்மினாலஜிஸ். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். ஈவன் ஷார்ட் டயத்துல வந்து யூ ஆர் கவர்டு மெனி ஆஸ்பெக்ட்ஸ், மெனி ஆஸ்பெக்ட்ஸ் யூ ஆர் கவர்ட். தட்ஸ் வெரி நைஸ். ரெண்டாவது வந்து ஒரே ஒரு ஆச்சரியம் என்ன, திருக்குறள் வந்து அப்பவே அவர் இவ்வளவு சொல்லியிருக்காருன்னா ரியலி இட் இஸ் சம்திங் அன்திங்கபிள் அண்ட் அன்இமேஜினபிள். சரிங்களா? இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன திருக்குறள் வந்து இப்ப நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்குது. நாட் ஓன்லி இன் சயின்ஸ், எவ்ரி ஃபீல்டுலயுமே சரி, வெதர் இட் இஸ் பிலாசபியா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், அஸ்ட்ராலஜியா இருக்கு, சம்திங் அன்பிலீவபிள். அது ரெண்டாவது சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி வேக்யூம் இஸ் அ டாபிக் ஆஃப் டுடேஸ் டிஸ்கஷன். முதல்ல எல்லாம் வந்து வேக்யூம் அப்படின்னா ஒண்ணுமே இருக்காதுப்பாங்க. அப்புறமேல் தான் நீங்க சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சாங்க வேக்யூத்துல வந்து வெர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி காமிச்சாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இப்ப அதை வச்சு ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுங்கிறது வந்து சம்திங் வெரி நியூ. அப்கோர்ஸ் ஐ எம் நாட் வெல் வெர்ஸ்ட் வித் தோஸ் நியூ இன்வெஸ்ட்மெண்ட். லைக் 2026 வந்து இப்ப ரீசெண்டா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, MIT-லயும் அதெல்லாம் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க பிசிக்ஸ் இருக்கிறதுனால யூ ஹவ் கான் வெரி டீப் இன்டு தட் ஆஸ்பெக்ட்ஸ். பட் ஜென்ரலாவே நமக்கு தெரியுது, ஏன்னா வித் டைம் நம்ம முதல்ல ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அக்யூரசியும் இப்ப இருக்கிற அக்யூரசியும் பார்த்தோம்னா we can see a lot of difference. இதெல்லாம் எதனால வந்ததுன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட்ஸ் தான், வேற ஒண்ணுமே இல்லை. நீ சொன்ன மெட்ராலஜிக்கல், முதல்ல வந்து மழை வருமாங்க, மழையே வராது. இப்ப அட்லீஸ்ட் 70-80% we are very predicting இருக்குது. அதே மாதிரி சிஸ்மிக், அது வந்து இன்னும் அது we can able to predict எப்போ சிஸ்மிக் ப்ராப்ளம் வரப்போகுது, எப்போ வந்து அந்த ஹிட் ஆக போறதுல கிளீனா சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வெதர் ரிப்போர்ட்டும் சரி, சிஸ்மிக்கும் சரி, அது மாதிரி வேரியஸ் ஆங்கிள்ஸ்ல பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த வெர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ்னால இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஈவன் ராக்கெட் சயின்ஸ் as well as astrology, I mean astronomy, அதுல வந்து the scientists are creating lot of awareness and they know what needs to be done. இப்ப இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாட்டி இப்ப வந்து இவ்வளவு சக்சஸ் இருந்திருக்க முடியாது. இப்ப மறுபடியும் இப்ப முதல்ல இப்போ 3க்கு போன டெக்னாலஜி வேற, இப்ப 3க்கு போறாங்க, அந்த டெக்னாலஜி கண்டிப்பா வேறையா தான் இருக்கும். ரெண்டுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இஸ் கோயிங் டு பி தேர். அதே மாதிரி மார்ஸுக்கு போறோம்ல, 50 இயர்ஸ்க்கு முன்னாடி nobody can think of sending satellite to மார்ஸ். இப்ப அது முடியுது அப்படின்னா இதெல்லாம் இந்த சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட், சயின்டிபிக் டிஸ்கவரினாலதான் வந்தது. நீங்க சொன்ன மாதிரி சில எஃபெக்ட் வந்து ஈவன் தோ 100 இயர்ஸ் ஓல்டா இருந்தா கூட இப்பதான் பீப்புள் ஆர் ரெகனைசிங். ஏன்னா அப்போ வந்து பீப்புள் ஆர் நாட் கிவிங் த ரியல் தாட்ஸ், இது என்னன்னா இதெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. நீங்க சொல்ற வேவ் டியூவல் நேச்சர்ங்கிறத பத்தி கொண்டிருக்கிறப்ப மெனி ஆர்குமெண்ட்ஸ் how it is possible. எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க எலக்ட்ரான் அப்படின்னம்னா எலக்ட்ரான்ஸ் ரவுண்டா சுத்திக்கிட்டு தான் இருக்குதுப்பாங்க.
தென் ஒரு சைட்ல சுத்திக்கிட்டே இருந்ததுன்னா அது சென்ட்ரிபியூட்டல் வந்து நியூக்ளியஸ் போய் உழுகணும்ல, ஏன் உழுகாம எப்படி சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அப்புறமேல் தான் போர் வந்தாரு. அப்புறமேல ஷார்டிங்கர் வந்து தென் ஹி கிவ் a definite wave equation. அதை வந்து என்ன பண்ணாருன்னா ஹைட்ரஜன் ஆட்டத்தை வச்சுக்கிட்டு ஷார்டிங்கர் equation டெரைவ் பண்ணாரு பக்கமா. தென் they realized that yes, இத மாதிரி வந்து டியூவல் நேச்சர் இருக்கு, சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஹைசன்பர்க் கன்சல்டன்ட் பிரின்சிபல் அவரு பயங்கரமா சொல்லிட்டாரு. சொன்ன மாதிரி தமிழ்ல கண்ணில் கண்டா நாயக்கான நாயக்கண்டா மாதிரி யூ cannot predict both at a time, both motion and position அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் பட் இட் ஹஸ் டேக்கன் டைம். இட் ஹஸ் டேக்கன் 70 years 80 years ஆயிட்ட அதனுடைய மேனிப்புலேஷன் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது மாதிரி ஸ்டில் குட். லாஸ்ட் பாயிண்ட் வந்து சொன்ன மாதிரி குவாண்டம் நானோ டெக்னாலஜி அது எங்கேயோ போகுது, குவாண்டம் கம்ப்யூட்டர் எங்கேயோ போகுது. இந்த காஷ்மீர் எஃபெக்ட் வந்து இப்ப வந்து நீ சொன்ன மாதிரி ஸ்விட்ச், நானோ ஸ்விட்ச், நானோங்கிறது ஸ்மாலஸ்ட் அது லெஸ் தென் அந்த ஸ்கேல சொன்னீங்க. அதுல வந்து ஒரு மிஷினை ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஆஃப் பண்றதுக்கு, ட்ரிகர் பண்றதுக்கு இதெல்லாம் இந்த டெக்னிக் இப்ப வந்து யூஸ் ஆகுது. தோ இட் வாஸ் டிஸ்கவர்டு 1948 பண்ணா கூட இது இருக்குது. இனிமேல் போக இன்னும் என்ன நடக்குமோன்னு தெரியாது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து டிஸ்ட்ரக்ஷன். இந்த டிஸ்ட்ரக்ஷன் தான் இட் இஸ் நாட் குட் ஃபார் த ஹியூமன் கைண்ட். இதை வந்து இது நடக்காம பார்த்துக்கிட்டாங்கன்னா இட்ஸ் குட். த சயின்ஸ் கேன் மூவ் மோர் அண்ட் மோர். பட் த சயின்ஸ் கெட்ஸ் டிஸ்டர்ப்ட், the progress gets disturbed because of the destruction of all these wars and any kind for that matter that is artificially created by human nature. அதை வந்து நம்ம வந்து தடுக்கணும். அதுக்கு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு தெரியல. வள்ளுவர் சொல்ற யாராவது கேட்பாங்களான்னு தெரியல. ஓகே, thank you very much. Thanks, very nice sir. Thank you very much. Thank you sir. Thank you sir. ரொம்ப மகிழ்ச்சி. இதுல இன்னொரு இதுவும் எனக்கு ஞாபகம் வந்தது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிதுன்றது இது திருக்குறளுக்கே பொருந்துது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திருக்குறள்ல இப்ப நாங்கெல்லாம் பார்த்தோம்னா உளவியல்ல என்னென்ன சொல்லியிருக்காருன்னு எந்த குறள்ல இருக்கோ அங்கங்க எங்க சைக்காலஜி கனெக்ட் பண்றோம். ஒரு டாக்டர் என்ன பண்ணிருக்காரு, மெடிக்கல் டாக்டர், அவரோட விஷயத்தை திருக்குறள்ல இருந்து சொல்றாரு, விஷயத்தை கனெக்ட் பண்றாரு திருக்குறள்ல. இது வந்து திருக்குறள்ல சொல்லும் போது இதை பார்க்கும்போது எனக்கு இங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னு அவரோட பார்வையில சொல்றாரு. இப்ப நீங்க சொல்றீங்க பிசிக்ஸ கொண்டு வந்து கனெக்ட் பண்றீங்க. அப்போ யார் யாரு எந்தெந்த கோணத்துல திருக்குறளை படிக்கிறாங்களோ அந்தந்த கோணத்துல திருக்குறளை புரிஞ்சுக்கலான்ற குறள் தான் அது. எப்பொருள் யாரும் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ஒரு குறள் தான். ஆனா எவ்வளவு விஷயத்த பேசுதுன்றது ஒரு பக்கம், யார் யார் என்னென்ன பார்வையில பார்க்கிறோன்றதும் மிகப்பெரிய விஷயம். அதாவது இன்னைக்கு நீங்க பிசிக்ஸ் மட்டும் பேசல, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிலாசபியும் சொல்லியிருக்கீங்க, திருக்குறளோட பிலாசபியும். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து யார் பேசுறது? கோபிகா பேசுறீங்களா? வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஸ்டீஃபன் சார், இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கெல்லாம் கிடைக்க வச்சதுக்கு. அண்ட் தேங்க்யூ சார். இது வந்து லிட்ரஸியும் லைக் த லிட்ரேச்சரையும் சயின்ஸையும் நீங்க எதை வந்து எது எம்ப்ரேஸ் பண்ணுச்சுங்கிறது அப்படி இருந்தது உங்க செஷன். அண்ட் அகெயின் ரெண்டுமே கான்ஃப்ளிக்ட், இது இல்லாத இதுல லிட்ரேச்சர்ல ஸ்ட்ராங்கா இல்லாதவங்க சயின்ஸ்ல அப்படியெல்லாம் இருக்கும். இட்ஸ் ஆல் மித்துங்கிறத உங்களுடைய செஷன் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகெயின் ஐ ஃபெல்ட் த என்டாங்கிள்மெண்ட் ஆஃப் தி சயின்ஸ் இன் லிட்ரேச்சர் அண்ட் லிட்ரேச்சர் இன் சயின்ஸ். தட்ஸ் ஹவ் ஐ ஷுட் சே. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் அகெயின் ஏஐ, நீங்க வெளியில ஏஐன்னு சொல்லாட்டினாலும் யூ டச் டு குவாண்டம் which is again connected with AI. So thank you so much sir. Thank you. Blessed to attend your session sir. Lot of takeaways. Thank you. You have to present and everything. So brilliant sir. Thank you so much. Thank you கோபிகா. Thank you. வாங்க சார் அழகுராஜ் சார், வாங்க பேசுங்க. வணக்கம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். திருக்குறள் மதுரை மாவட்டம் செயலாளர் அழகுராஜ் பேசுறேன். அனைவருக்கும் ஒருங்கிணைப்பு செய்கின்ற வடக்கார்த்து சொன்னாங்க. அனைவருக்கும் சிறப்பு பேச்சாளருக்கு சிறப்பு வணக்கம். ஐயாவை பற்றி நன்கு அறிந்தவன். ஐயாவுடைய நூல் நிலவொளி என்ற நூலை பெரிய அதிகமாக நூலை பற்றி எழுதியிருப்பேன். இது ஒரு குறள், அதாவது இந்த நிகழ்வு மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் என்ற நிகழ்வை
முதலாக இந்த தளத்தில் வந்திருக்கிறேன். ஐயா தான் அழைப்புதல் அனுப்பியிருந்தார்கள். ஒரு குரல் நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண்ணது அல்ல இல்லை பெற என்பது போல் கண்ணுதான் எல்லாத்திற்கும் அடிப்படையான ஒன்று என்பது தொல்காப்பியர் சொன்ன அந்த மெய்ப்பாட்டு உணர்வை அந்த கண்ணுதான் முதலாக இருக்கும். அன்பா இருந்தாலும் அறிவா இருந்தாலும் கோபம் என்ற நிலையில் ஐயா அவர்கள் அந்த அளக்குங்கோலாக புதிய நாலேஜ் என்ற நிலையில் அருமையான அந்த தொழில்நுட்பத்தை சொல்வதற்கு முன்பாக அறிவியல் விஞ்ஞானி மேடம் கியூரியை பற்றியெல்லாம் ஏழ்மையில் இருந்தாலும் அந்த கண்டுபிடிப்பு ரேடியம் கண்டுபிடிப்பு எல்லாம் 1 மில்லிகிராம் எந்த அளவுக்கு பயன்பட்டது, அந்த நோபல் பிரைஸ் வாங்க முடியாமல் உள்ள சோதனையை எல்லாம் அருமையாக சொல்லி தலைப்புக்கு வந்து மிக சிறப்பாக சொல்லி அவருடைய தோழமையாக விளங்கக்கூடிய டாக்டர் என் சரஸ்வதி அம்மா அவர்கள் அந்த இயக்குனராக இருக்கக்கூடிய அவர்களையும் ஷீலா அம்மா அவர்கள் இருக்கக்கூடிய இவர்களை எல்லாம் ஆரம்ப கல்வியில் உள்ளவர்கள் எல்லாம் சிறப்பாக எடுத்து சொல்லி நடத்தும் அறிவியல் சிந்தனையோடு பல எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சொல்லி அந்த வெற்றிடம் பூமியில இருந்து இருக்கக்கூடிய காற்று அதுக்கு அப்படியே இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் சொல்லி பிற குரட்பாக்களை எல்லாம் சொல்லி அருமையான உரை. குறிப்பாக கல்பனா சாவ்லா அது விபத்தாக நடந்தாலும் தோல்வியை ஃபெயிலியர் இஸ் தி ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் சக்சஸ், தோல்வியை வெற்றிக்குறி உரிய அறிகுறி என்ற நிலையில் அருமையான இது தோல்விதான் பல இது. தாமஸ் ஆல்வா எடிசனும் 1000 முறை தோற்று தன்னுடைய கண்டுபிடிப்பை வென்றது போல் இந்த நிகழ்வு அருமையான சொற்பொழிவு கேட்க கொடுத்திருக்கணும். உங்களுடைய அழைப்புக்கும் கேட்பைக்கும் நன்றி ஐயா. மிக அற்புதமான நிகழ்வு, அற்புதமான நேரம். நன்றி. நன்றி சார். நன்றி. மகிழ்ச்சி சார் நீங்க வந்ததுக்கு. அடுத்து யார் பேசுறீங்க? வாங்க. கோபால் சார் பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம் சார். டாக்டர் ரத்தினம் சந்திரமோகன் சார் அவருடைய உரை வந்து ஒரு சர்வதேச பிசிக்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அட்டன் பண்ண மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஒரு ஹை லெவல் டாக் அது. நேற்றுக்கு வந்து நம்ம சர்வதேச பெண்கள் தினத்தை ஒட்டி அதனுடைய தொடர்ச்சியாக அவர் முதல்ல சொன்ன வார்த்தைகள், அந்த நோபல் பிரைஸ் வந்து பெண்கள் எவ்வளவு பேர் பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாரு. அத சிறப்பா இருந்தது. அதுல வந்து குறிப்பா மேடம் கியூரி வந்து 2 முறை நோபல் பரிசு பெற்றார்ன்றது எனக்கு புதுசா இருந்தது. நான் அவங்க ஒரு தடவை தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். போத் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 2த்துலயும் வாங்கியிருக்காங்க. 1903, 1911 வாங்கியிருக்காங்க. 2 தடவை வாங்கியிருக்காங்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி சார் வந்து இந்த ரிசர்ச் புரோட்டோகால் பத்தி எல்லாம் சொன்னாருங்க. ரிசர்ச் புரோட்டோகால், தென் மெத்தடாலஜி, எப்படி வந்து ரிசர்ச் வந்து ஆர்கனைஸ் ஆகுதுன்றத எடுத்துரைத்தார். அதே மாதிரி நத்திங்னஸ் அந்த கான்செப்ட் வந்து வித்தியாசமா இருந்தது. வேக்யூம் இஸ் நாட் எ வேக்யூம், டெஃபினட்டா அதுல வந்து எனர்ஜி இருக்குதுன்றது அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோபி பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் பேசினாருங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நேனோ டெக்னாலஜி வந்து அப்கமிங் ஃபீல்டு, எல்லாத்துலயும் எல்லா லெவல்லையும் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஸ்டில் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்டெப்த் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் எக்ஸ்பிளைன்ட் வெரி வெல் சார். குவாண்டம் இன்டாங்கிள்மெண்ட் கான்செப்ட் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும். ஸோ இந்த ரிசர்ச் எக்ஸ்பிளாய்டேஷன்ன்றது இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். லெட் அஸ் ஹோப் ஃபார் we will get better discoveries which will helpful for our human beings என்றது ஜெனரலைஸ் கான்செப்ட். நல்லா இருந்தது சார், சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். நன்றி ஸ்டீஃபன் சார். மகிழ்ச்சி சார். நன்றி. யார் பேச ஆரம்பிங்க சார்? பேசுறீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். சந்திரமோகன் சாருக்கு வணக்கம் சார். நீங்க கோபால் ரத்ன சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சயின்ஸ் கான்ஃபரன்ஸ், பிசிக்ஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண மாதிரி தான் இருக்குது. நிறைய கொஞ்சம் ஓரளவு வந்து இதில் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா, வந்து சயின்ஸ் நாலேஜ் இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், பிக்கப் பண்ணிக்கலாம்.
நிறைய கருத்துக்கள் வந்து எங்களால் அப்போ வந்து ஒரு வயதின் காரணமாகவோ இல்லை வந்து எங்களோட இயலாமையின் காரணமாகவோ சிலதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் டெக்னாலஜி எவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்குங்கிறத வந்து அவ்வளவு சொல்லியிருக்கீங்க நீங்கள், ரொம்ப தெளிவுபடுத்தீங்க. அதுவும் குரலோட ஒப்பிட்டு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து நம்ம எவ்வளவோ காலத்துக்கு முன்னால நமக்கு என்னென்னலாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அது நம்ம துறையில் ஒன்றுலையும் ஒப்பிட்டு விட்டு பார்க்கும்போது எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்குங்கிறது நல்லாவே இருக்குது, புரியுது. வந்து எங்களால் நிறைய இதை வந்து உண்மையிலேயே இதை உண்மையை மனச்சாட்சி படம்னு சொன்னால் ஃபாலோ பண்ண முடியலை சிலதை வந்து. உண்மையிலேயே அது வந்து எங்களுக்கு வந்து அது போதாது. அந்த நாலேஜ் வந்து எங்களுக்கு போதாது. அந்த நாலேஜ் இருந்ததுன்னா இன்னும் நிறையா வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிடலாங்கிற மாதிரி இருக்கும். இதை உங்களோட இன்றைக்கு கொடுத்த இந்த நாலேஜ், இன்னைக்கு இந்த பின்னோட்டத்தை வந்து, இந்த கருத்தை வந்து நாங்கள் பழையபடி நாங்கள் கேட்போம், கேட்டு பழையபடி பார்ப்போம், பார்த்துட்டு திருப்பி வந்து அதனுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லுவோம். உண்மையிலே ரொம்ப அருமையான ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். வந்து எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த பெரிய வாழ்த்துக்கள் சார். ஸ்டீபன் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். வாங்க சத்யநாராயண் சார் பேசுங்க. நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒரே ஒரு மகிழ்ச்சி சார். ஒரே ஒரு இந்த திருக்குறள்லாம் சொன்னாங்க இல்லையா, எல்லாமே நான் கேட்கல, வெளியே போயிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் நான் வந்து ஒரு ரிட்டையர்டு வைல்ட் லைஃப் பாலாஜி ப்ரொஃபஸர் ஃப்ரம் ஏபிசி காலேஜ் மயிலாடுதுறை. அண்ட் என்ன வைல்ட் லைஃப் படிக்கும்போது அப்பெல்லாம் அந்த திருக்குறள் சங்க இலக்கியத்தை தெரியல வேல்யூ. சர்வீஸ் நான் ரிட்டையர்டுக்கு அப்புறம் 2020 சடன்லி இட் அக்கர்ட் மீ. ஐ வாஸ் கோயிங் த்ரூ சங்கம் லிட்ரேச்சர். திருக்குறள் பார்த்தீங்கன்னா இந்த வனவிலைகளை பற்றி அந்த காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு கூட கவிதை எல்லாம் அந்த உன்னிப்பா கவனிச்சு, நான் இப்போ புதுசாக அனிமல் பிஹேவியர் அதெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ யங்ஸ்டர்ஸ் தேர் ஆல்சோ கமிங். என்ன நான் ஒரே ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா, everybody, most of the people now coming, the scientists are coming forward to study or give importance to Sangam literature. நான் எல்லாரும் எம்பசைஸ் பண்றேன், யூத் எல்லாம் தயவு செய்துப்பா லிட்ரேச்சர் நீ பிஹெச்டி பண்ண பத்தாது, யூ கோ டு சங்கம் லிட்ரேச்சர். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லும் ஒரு சாப்டர் கம்பல்சரி தயவு செய்து சயின்ஸ், ஜுவாலஜி வாட்ல சேருங்க நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ டு சென்சிடைஸ் தி யூத் பை யங் lecturers. So I'm very happy that I could not join. Even then you were well versed with all the literature also. Good, that should be there. The scientists we reach the people, the common people. Adinala I'm very happy that you are a youngster and you are doing wonderful. All the best. Really great. I'm very happy to listen that. Thank you sir. Thank you சத்யநாராயண் சார். மாணிக்கம் சார் பேசுறீங்களா? கோபால் மாணிக்கம் சார். சொல்லுங்க சார். கோபால். வணக்கம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன். இதுதான் என்னுடைய முதல் கூட்டம். நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. சந்திரமோகன் சார், நீங்க வந்து இந்த ராமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்ற இன்வால்மெண்ட் ஆயிருக்கிறதா சொன்னீங்க. அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்றாங்க சார்? எங்க இருக்கு ஹெட் குவார்டருக்கு? இது வந்து நாங்க 2004 இருந்து அரசு உதவி பெறும் கல்லூரி, அப்புறம் அரசு கல்லூரிகள்ல ஆராய்ச்சியை வந்து மேம்படுத்துவதற்காக எங்களுக்கு தெரிஞ்ச, ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எங்கள்ட்ட இருக்காது, அதனால ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி ஷேர் பண்ணி கிளஸ்டர், ராமன் கிளஸ்டர்னு வச்சிருந்தோம். இப்போ வந்து ராமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து திருச்சி ஹெட் குவார்டர்ஸா வச்சு ஒரு 300 மாணவர்கள், வேற ஆராய்ச்சி மாணவர்கள்லாம் இதுல இருக்காங்க. அது வந்து ராமன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்னும் வரல இந்தியால. வந்து அதை வந்து என்ரிச் பண்றதுக்காண்டி அதுல யாராவது இருந்தாங்கன்னா சின்ன கான்ஃபரன்சஸ், அவங்களுக்கு வர எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் பண்றோம். பெரிய விஷயம் சார். நல்ல சிறப்பு சார். 20-25 பேர் பிஜி ப்ராஜெக்ட்டுக்கு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தோம். வெரி குட், வெரி குட். கான்ஃபரன்ஸ் 10 காலேஜுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறோம். அது மாதிரி எல்லாம் ரிட்டையர்மெண்ட் பண்ணலாம். பெரிய விஷயம் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி. நன்றி சார். நன்றி. அடுத்து யார் பேசுறது? வாங்க செல்வகுமார் சார், பேசுறீங்களா? சார் வணக்கம் சார். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே எம்ஓஎம்ல வந்து பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா, வெறும் எல்லா டாப்பிக்கும் பேசுவோன்றதுக்கான இதெல்லாம் ஒரு பெரிய சான்று சார். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பாருங்க, ஒரு சயின்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயங்கள்லேருந்து நான் ஆக்சுவலாக இது வரைக்கும் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். பட் எதுவுமே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்ததே கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லைட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே ஒரு சிலது ஆறுமுகம் சார் சொன்ன மாதிரி ஒரு சிலது ஃபாலோ பண்ண முடியலனாலும்
இன்கேஸ் நாங்கள் ஆக்சுவலாக ஜென்ரலாக எங்களுடைய ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துக்குவோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வகுமார் சார், எல்லாரும் நீங்க உங்களை பத்தி சொல்லிட்டு சார் சொல்லுங்க. உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. ஓ சார், நான் வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி ஒன்று வச்சுருக்கோம் சார். மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது எங்களுக்கு. கிரேட் சார், கிரேட். ஸோ நாங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபார் நிறைய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே திருவள்ளூரில் வந்து எங்கள் ஃபேக்ட்ரி இருக்குது சார். பட் இப்போ இதில் வந்து மெயினாக வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல ஆஸ்க் த ரைட் கொஸ்டின்ஸ், அவர் சர் சி வி ராமன் சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து எல்லாருக்குமே தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இப்போ நத்திங் இஸ் நாட் ஏ நத்திங். நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சினுக்கிறோம், நத்திங்னா எப்பா அவன் ஒன்றுத்துக்குமே உதவாதவன், அந்த மாதிரி தான் வந்து ஜென்ரல் டேர்மில் சொல்லக்கூடியது. பட் ஆனால் நத்திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலையும் சரி, அதே நேரத்தில் அறிவியல்லையும் சரி, நத்திங் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் ஏ நத்திங். ஸோ அங்கே ஏதோ சம் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குன்றத ரொம்பவே நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து இன்டெப்த்தாக மண்டையில் கொட்டி வித் திருக்குறளோட வந்து எப்பா எல்லாம் புரிஞ்சுங்க, நத்திங் நீ யாரையும் சொல்லாதீங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து ஏதோ ஒரு திறமைகளோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இருக்குன்றத வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து புரிய வச்சிங்க சார். அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். அதே போல் நீங்கள் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டு நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முன்னே எப்பயாவது படிச்சிருப்போம் போல இருக்கு. ஆனால் நடுவில் சமீப காலமாக இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் ஸ்டீவன் சாருக்கு தான் நாங்கள் வந்து இன்னும் பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து கட்டாயம் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறோம் எங்கள் குரூப் சார்ந்து. ஏன்னா எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா ஜாலியாக பேசுவோம், கதை அடிப்போம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். பட் அந்த மாதிரி நேரங்களில் எப்பா நீங்கள் வெறுமனே கதை மட்டும் வேண்டாம், இந்தாங்க கொஞ்சம் வாங்கிக்கிங்க, சயின்ஸை கொஞ்சம் பிடிங்க, கொஞ்சம் அறிவை கொஞ்சம் வளர்த்துங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத நேரங்களில் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மாமனிதர் வந்து ஸ்டீவன். அவர் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து இந்த மாதிரி எல்லாம் இல்லை சார், உண்மையில தான் சார். நாங்கள் இன்னைக்கு மீட்டிங்கில் வந்து வேற ஏதோ தான் நினச்சி தான் சார் எல்லாம் ஜாயின் பண்ணோம். பட் ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது சார். என்னன்னா இது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து இது சொல்ல முடியுமானா கிடையாது. எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து உடனே வந்து நீங்கள் காமா ஏஐ கூட வந்து பேசி கொண்டு கனெக்ட் ஆகி எங்களுக்காக வந்து இவ்வளோ தகவல் எடுத்துன்னு வந்தீங்க பாருங்க. அப்போ அது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தகவல் எல்லாமே எங்களுக்காக தானே சார் நீங்கள் சேகரித்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் சார். இனியும் நாங்கள் இந்த விஷயத்துலேருந்து ஒரு டேக்அவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்க் த ரைட் கொஸ்டின் அதை எடுத்துக்கிட்டோம். அதே போல் நத்திங் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் இல்லைன்றதை எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சார். என்னையும் ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ செல்வகுமார் சார். தேங்க்யூ சார். அதாவது தேங்க்யூ சார். சந்திரமோகன் சாரும் நம்ம டீம் தான், அவர் வர்றதில்லை, அவ்வளவுதான். அது எங்களுக்கு தெரியாது இல்ல சார். தெரியாது இல்ல. தெரியாது இல்லைங்களா? நானு ஆக்சுவலா முதல்ல கனெக்ட் ஆயிட்டோம் சார். அவர் வந்து சார் வர்றதில்ல, அவர் கொஞ்சம் பிஸி. அவர் பயங்கர மீட்டிங் நிறைய வச்சிருக்காரு, இலக்கியம்லாம் நிறைய இருக்காரு. அவர் விட்டா திருக்குறளை விட்டா நிறைய பேசுவாரு, திருக்குறள்ல இருந்து நிறைய விஷயங்கள் எழுப்பாரு. சார் வந்து மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். அதாவது அதுதான் என்னன்னா, எப்படி நான் சாரை எப்ப கூப்பிடணும்னு பார்த்து கூப்பிட்டுறது நானு. ஓகே, ஓகே. இல்ல இது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சார் சொன்னார் பாருங்க, ஐன்ஸ்டீன் சொன்னது காட் நெவர் பிளேஸ் டைஸ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அதெல்லாம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சார். ஆனா யாருக்கும் மைண்ட்ல வந்து அதெல்லாம் ஏறி இல்லை சார். இப்போ நீங்க சொன்னது திரும்ப அகைன் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கும். ஆமா, அப்பவே வந்து ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கான். பட் இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சும்மானா சொல்ல இதெல்லாம் கடவுளுடைய விளையாட்டுப்பா அப்படின்றோம். அதெல்லாம் கிடையாது. காட் நெவர் பிளேஸ் டைஸ்ன்றது இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லலாம் போல இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ செல்வகுமார் சார். வாங்க எல்லாத்தையும் டீச்சர்ஸ் வாங்க. வணக்கம் சார், ரொம்ப நல்லா பேசுனீங்க. பீயிங் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர், நீங்க உங்களுடைய டாபிக்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி திருக்குறளோட கம்பைன் பண்ணி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல தமிழ் குடிமகன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. நீங்க சொன்னீங்க ஸ்மாலர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர்ங்கிற மாதிரி ஒரு ஸ்லைடு போட்டீங்க. ஈவன் இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ கூட ஜனங்க இப்பெல்லாம் வீடியோ பாக்குறதுக்கு பொறுமை கிடையாது. ஷார்ட்ஸ்
ரீல்ஸ் அப்படிதான் வருது. அந்த அளவுக்கு வேர்ல்டு மாறி போச்சு. அப்புறம் இப்ப செல்வகுமார் சார் சொன்னாரு, நத்திங் இஸ் நத்திங்ட்டு நீங்க உங்கள்ட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் உங்க ஸ்பீச்ல அது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. தெர் இஸ் அ ப்ராவர்ப் இல்லையா, நத்திங் இஸ் பெட்டர் தேன் நான்சென்ஸ். அது வேற சென்ஸ்ல இருக்கு, இங்க டெக்னாலஜிக்கலி இது. இப்ப அதே மாதிரி இந்த நானோ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, அது இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன், ஃபுட் ப்ரிசர்வேஷன், மெடிக்கல் ஃபீல்டு சொல்லவே வேண்டாம், எஸ்பெஷலி கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நானோ டெக்னாலஜிங்கிறது இப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த வேக்யூம் டியூப்ல ட்ரெயின் விடுறதுக்கு கூட இப்போ சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, வேர்ல்ட் லெவலில். அதுவும் நானோ டெக்னாலஜி தானே சார்? வேக்யூம் நத்திங் அது. ஸோ அதை பற்றி அதனுடைய பேஸ் நாலேஜ் நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், வெரி மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ லதா மேடம். வாங்க அமுதா மேடம் பேசுங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அழகா இருந்தது சார். நாவல் பழத்துல இருந்து தொடங்குனீங்க. நாவல் பழம், ஆப்பிள் பழம், அப்படி ஒண்ணுன்னா கொண்டு வரும்போது இந்த சங்க இலக்கியம், தும்பைப்பூ, புறநானூறு, அந்த செயல்கள் அதெல்லாம் நம்ம இலக்கியத்தோட அதை வந்து இணைக்கும் போது ரொம்ப அழகா இருந்தது சார். ஏன்னா இலக்கியம் அப்படிங்கிறது சும்மா படிச்சுட்டு போறது மாத்திரம் இல்ல அப்படிங்கிற உணர்வு வந்து பெரும்பாலும் இருக்குல்ல. இத போய் என்னத்தை போய் படிக்கிறது, இதை விட படிக்க வேண்டியது எத்தனையோ இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இதுக்குள்ள எவ்வளவோ இருக்கு அப்படின்னு நீங்க கொண்டு வந்து காட்டும் போது, இப்ப நம்ம சத்யநாராயணன் சார் கூட சொன்னாங்க பாருங்க, சங்க இலக்கியத்தை போய் எடுங்க, அதுல ஒரு ஆராய்ச்சி படிப்பு படிங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அற்புதமா இருந்தது சார் அது. அதே மாதிரி நீங்க இந்த கண்ணால மட்டும் பார்க்கறது அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, நுட்பமான விஷயங்களை பார்க்கறதுக்கு கண்ணை மட்டும் பார்க்கணும்னு இல்லை, அதையும் கடந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி சார், இப்ப கண்கள் இல்லாதவர்கள்லாம் அதையும் கடந்து தானே பாக்குறாங்க. அப்போ கண்களோடு பார்க்கக்கூடிய பார்வையும் இருக்கணும், கண்கள் கடந்து பார்க்கக்கூடிய அந்த நுண்ணறிவா உணர்வுகளின் மூலம் பார்க்கக்கூடியதும் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி அந்த பிசிக்ஸை கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார், ரொம்ப அழகா இருந்தது. முந்தி கூட நீங்க இதை பத்தி தான் பேசியிருக்கேன் அப்படின்னு அந்த திருக்குறளை எடுத்து காட்டினதும் ரொம்ப சிறப்பா இருந்தது. திருக்குறளை நீங்க ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லும் போது இந்த வள்ளுவன் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது, அது நமக்கு சொந்தமாச்சேன்னு நினைக்கும் போது இன்னும் மனசுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா தான் சார் இருக்குது. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த நம்ம சைபர் அப்படின்னு சொல்றோம், சுழியம், அது வெற்றிடம் இல்லாத பூரணம் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். மெய்யல்ல சொல்லும் போது ஒரு சைபர் அப்படின்னா நீ ஒண்ணும் காலி கிடையாதுங்கிறதும் சைபர் தான், பூரணமானவன் அப்படின்னு குறிக்கிறதுக்கும் அந்த சைபர் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இவ்வளவு நாளும் நாம அந்த இடத்த வெற்றிடம், காலி இடம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ அது பூரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அது இருந்தது. ஆனா நம்ம அறிவியல் வந்து இந்த அளவுக்கு இன்னும் இன்னும் போக 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 ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்குங்க சார். எனக்கு எப்பவுமே பிசிக்ஸ் கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப படிக்கிற காலத்துல கூட நான் ரொம்ப கவனமா அதை வந்து பார்ப்பேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னால அதை படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த அந்த நீங்க எடுத்து காட்டுன அத்தனையும் ஒரு கொஞ்சம் கூட நகர்ந்து போக முடியாத அளவுக்கு மிக மிக சிறப்பா இருந்ததுங்க சார், ரொம்ப அற்புதம். உங்களை வந்து எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு புரியுற அளவுக்கு நீங்க சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க சார். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துகள். நன்றி. உங்களுடைய கவிதையை நான் எங்க குடும்பத்துக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேன். பெண் இது மகளிர் தின கவிதை ரொம்ப அருமை, நல்லா நன்றி இருந்துச்சு. சார், நன்றி. இன்னைக்கு நான் பூஜ்ஜியத்துக்குள்ள ஒரு ராஜ்யம் காட்டினேன். சார் ஆனா ஒரு விஷயம் சார், நாங்க இன்னைக்கு பல மேட்டர் வந்து தெரிஞ்சுக்கணும் சார். புலவர் மேடம் வந்து அப்படியே இன்வால்வ் ஆயிட்டாங்கன்றதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி மேடம், நன்றி. நம்ம சிவகுமார் சார் பேசுறீங்களா? சிவகுமார் சார் வணக்கம் சார். அருமையான டாபிக்னா எங்களுக்கு புரியுதா இல்லையா, நல்லா பேசுறீங்க, அவ்வளவுதான்.
மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் 62 63 நான் பிவிசி பச்சைபாஸ் காலேஜ் டிகிரிக்கு போன உடனே எனக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம ஈஸி கொஸ்டின் ஆச்சு. பிசிக்ஸ் சப்ஜெக்ட் ஒரு லாய்க் படுமா இல்லையா ரொம்ப மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து நான் நம்ம ஃப்ரெண்டு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு கூப்பிட்டாரு, நாங்க எங்க காலேஜ் ஒரு பார்வையில அங்க போன உடனே அடடா முக்கியமான காலேஜ் அந்த காலேஜ் தான், சப்ஜெக்ட் எல்லாம் இல்லை, காலேஜ் இடம் நல்லா இருக்கு, இது கொஞ்சம் ட்ரையா இருக்கா கிரீனா இருக்கும். போய் அங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோடனே ஏதாவது சப்ஜெக்ட் கொடுங்க சார்னா அந்த எதுவுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க. ஹாப்பிலி ஜாயின் அண்ட் ஃபினிஷ் மை டிகிரி அண்ட் பிசிக்ஸ் மட்டும் நான் படிச்சிருந்தாக்கா டிகிரியே பாஸ் பண்ணி நினைக்கிறேன். அவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்ட் நான் ஃபீல் பண்றேன். அதை நீங்க எல்லாம் கரைச்சி குடிச்சு ப்ரொஃபஸர் ஆகி பிரின்சிபல் ஆகி ரிட்டையர் ஆகி சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி சார், நல்லா சொன்னீங்க. எல்லாரும் பேசுற மாதிரி நானும் கேட்டுட்டேன். எத்தனையோ நோபல் பிரைஸ் வாங்கினவங்கல்ல 11 பேர் தான் பெண்கள் சொன்னீங்க. அதுலேயும் மேடம் திரு 2 வாங்கிட்டு தான் சொன்னீங்க. கொஞ்சம் கவலையோட சொன்னீங்க, பெண்களுக்கு எல்லாம் இந்த நோபல் பிரைஸ் கிடைக்கல. அந்த ஏற்றம் எனக்கு இருந்தது, சந்தோஷம். நல்ல எம்டி ஸ்பேஸ் இஸ் நாட் எம்டி மாதிரி சொன்னீங்க. அது இன்னும் பொய்டிக்கா இருக்கு. அதை பத்தி விவரம் எல்லாம் எனக்கு ஃபுல்லா சொல்ல தெரியாது, கேட்டுக்கிட்டேன். சந்தோஷம் சார், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சிவன் சார். நன்றி சார், நன்றி நன்றி சார், நன்றி சார். ரவி சார் வாங்க. சார் வணக்கம் சார். ஆஸ் யூஷுவல் எங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி கிளாஸ் எடுத்தீங்க. நான் முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி உமன்ஸ் டேவோட கண்டினியூஷனும் சொல்லி பார்த்தேன், அது இல்லை. அப்புறம் அதை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்க. 1964 அப்புறம் யாரும் எந்த உமனும் வந்து அவார்டு வாங்கலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணது 1964. அதுக்கப்புறம் இந்த உங்களோட கூட இருந்தவங்கலாம் எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு சொன்னது அதெல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அது சொன்னீங்க, அதெல்லாம் இதுவாக இருந்தது. 8:15 வரைக்கும் தான் என்னால் இருக்க முடிஞ்சது. ஆனால் பேலன்ஸும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸ்கூல் பசங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பிபிடியை கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம். நன்றி சார், தேங்க்யூ. நன்றி சார், ரவி சார், நன்றி. வேற எதனா பேசணுமா சார் ரவி சார்? இல்லை சார். ஓகே ஓகே ஓகே. இந்த ராமன் ரிசர்ச் சென்டர் ஏதாவது வெப்சைட் ஏதாவது இருக்கா? இருக்கு சார். ராமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் திருச்சினாப்பள்ளி போட்டாலே வந்துடும். நான் கூட ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. டீட்டெயில் அனுப்புங்க சார். அவர் ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் நடத்துறாரு. அப்படியா? நாங்க ரிசோர்ஸ் பர்சனோட வந்து மோட்டிவேட் பண்றோம், சயின்ஸ் அட்மிஷனை ப்ரோமோட் பண்றோம். ட்ரஸ்ட்ல போர்டு மெம்பரா இருக்கிறாரு அவரு. ஒரு ஏழைகளுக்கான பள்ளி நடத்துறாரு. அப்படியா? கிரேட் கிரேட். நான் நடத்தல சார், மேனேஜ்மெண்ட் கமிட்டில இருக்கேன். டீமா இருக்காரு. எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி உதவும். அது மகிழ்ச்சி. நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன் சார், போன்ல கான்டாக்ட் பண்றேன். நன்றி சார், நன்றி நன்றி. இதுல எம்டினஸ் சார் ஸ்ரீஜர் சார் பேசுறாரா சார்? பேசிட்டாரு சார், பேசிட்டாரு சார். எதனா பேசணுமா ஸ்ரீஜர் சார்? மைக்கான் ஒண்ணும் இல்லை சார், அதான் முன்னாடியே சொன்னதுதான். அது ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சயின்டிஸ்டுக்கு வந்து எவ்வளவு மூளைன்னா, முதல்ல சொன்ன மாதிரி வேண்டர் வால்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், ஓகேவா? அவரு தான் நார்மலா வந்து இப்ப நம்ம சால்ட் எடுத்துட்டோம், சோடியம் குளோரின் எடுத்துக்கிட்டோம், அதுல வந்து அயானிக் பாண்ட் இருக்குது, எப்பவுமே பிளஸ் மைனஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய பாண்டை கண்டுபிடிச்சாங்க. இந்த வேண்டர் வால்ஸ்ங்கிறது என்ன பண்ணாருன்னா, எதுவுமே இல்லை அப்படி நினைக்கிறப்ப வந்து இல்ல அதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு வந்தாரு. ஆக்சுவலா வாண்டர்வால் ஃபோர்ஸ் வந்து இஸ் பேசிக்கலி ஃபண்டமெண்டல் டு இந்த 1948 காஷ்மீர் இருக்குங்க, அது சேர்ந்து வரும். அது எல்லாம் கம்பைன் ஆகித்தான் வரும். அது வந்து அந்த வாண்டர்வால் ஃபோர்ஸ் வந்து லைக் பிரிகசார் மாதிரி எதுக்கும் எதையுமே ஒரு வேக்கும் நினைக்கிறோம், அங்க வந்து எந்த அட்ராக்ஷன்லயும் நினைக்கிறோம். ஆனா அவர் அப்பயே கண்டுபிடிச்சிட்டாரு அந்த அதுல வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கரெக்ஷன் ஒரு டேர்ம் கொடுத்தாரு, வால்யூம் கரெக்ஷன் ஒரு டேர்ம் கொடுத்தாரு. அதாவது வேக்கும்ங்கிற எதுவுமே இல்லை, அதுலயும் ஒரு ஃபோர்ஸஸ் இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்ததுதான் அவர்லாம் பிரிகசர்ஸ். அதுக்கப்புறம் வந்தது இது. அதுக்கப்புறம் காம்பினேஷன் பண்ணி நிறைய டாபிக் எல்லாம் வந்திருக்குது. ஆஃப்கோர்ஸ் இப்போ ஆஃப் லேட் ஐ எம் ஆஃப் ஃப்ரம் தோஸ் டாபிக்ஸ், பட் டெஃபினட்டா இதெல்லாம் பிரிகசர்ஸ். இவங்க ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃபோர்சஸ்ல வாண்டர் வால்ஸ் ஃபோர்சஸ் ஒன்னு. அதனுடைய அதை தான் மெஷர் பண்றதுக்கு இவர் பாக்குறாரு. அப்புறம் தான் தியரிட்டிக்கலா ஒரு கால்குலேஷன் போடுறாரு, அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்கும். சரி அப்ப பாருங்க, அப்ப சயின்டிஸ்டுக்கு வந்து
என்ன ஒரு ஃபோர்த் நம்ம நினைக்கிறோம் இது ஒண்ணுமே இல்லைன்னு, பட் தெர் இஸ் சம்திங் இஸ் தேர் வர்னலைஸ் பண்ணித்தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். ஒரு விஷயம் இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணேன், இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணோம்னா நம்ம எல்லாமே சயின்டிஸ்ட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனாதான் நல்லா இருக்கும். இப்பவே அப்படிதான் சார் இருக்கோம் நம்ம. ஆனாதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு மிகப்பெரிய விஷயம்ல கத்துட்டு இருக்கோம் நம்ம. இனிமேல் எம்டினஸ்ன்றதை வந்து இல்ல, எம்டி அப்படின்னு சொல்லும்போது சயின்டிஸ்ட் என்ன கத்துக்கிறது மட்டும் இல்ல சார், we have to do something. We have to implement இது something. வரைக்கும் ஓகே, உள்ள ஈக்குவேஷன் போட வச்சு தான் தெரியும். அப்ப நாங்க ஓடிடுவோம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா போதும், நாங்கெல்லாம் காணாத போயிடுவோம். துண்டகானா துணியகானான்னு ஓடிடுவோம். ஆக்சுவலா ஈக்குவேஷனை வச்சுதான் இதை ஆரம்பிக்கணும். ஆனா அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் இதா இருக்கும். இல்ல நீங்க ஈக்குவேஷன் கொடுத்திருந்தீங்கன்னா எல்லாம் ஒருத்தரா போயிருப்பாங்க. இல்ல, அண்ணாதுரை வந்து நத்திங்கிற டாபிக்ல பேசியிருக்காரு. அண்ணாதுரையா சார்? அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை வந்து அவருக்கு டாபிக் கொடுக்காம அங்க போய் உட்கார்ந்தோடனே நத்திங் போட்டாங்க. அவரு வித்தவுட் இந்தியா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆர் நத்திங் போட்டு முடிச்சாரு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அஃப்கோர்ஸ் ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, PV = RT அப்படின்ட்டு. ப்ரெஷர் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் அப்சல்யூட் டெம்பரேச்சர். எல்லாம் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் தெரியும். பட் இது வந்து இருக்கிறப்பவே அந்த ஒரு 40-60 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த அவர் சொன்னாரு PV is equal to not RT, அதுல ப்ரெஷர் கனெக்ஷன் கொடுக்கணும், வால்யூம் கனெக்ஷன் கொடுத்து ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொண்டாந்தாரு. அதை பயங்கர ஒரு 5 பக்கத்துக்கு டெலிவ் பண்ணி. ஆமா, இப்ப ஸ்டில் தட் ஈக்குவேஷன் இஸ் வேலிட். அதான் பியூட்டி. இது ஸ்டில் த ஈக்குவேஷன் இஸ் வேலிட். அவன் சொன்னதெல்லாம் கரெக்ஷன்ஸ் கரெக்டா இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நிறைய டிஸ்கவரிஸ், இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. வச்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் சார். ஒரு क्वेश्चन, இப்ப நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, ஜீரோ எனர்ஜில கூட, ஜீரோ டெம்பரேச்சர்ல கூட எனர்ஜி இருக்குதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கல்ல நீங்க. அப்ப மைனஸ்ல எல்லாம் எனர்ஜி மைனஸ், இப்போ ஐஸ் இருக்கிற இடத்தெல்லாம் மைனஸ் நிறைய போகுது இல்லையா? மைனஸ் டெம்பரேச்சர்லாம் எனர்ஜி இருக்கதானே செய்யுது. இல்ல, அது ஜீரோங்கிறது நீங்க சொல்றது சென்டிகிரேட். அப்சல்யூட் ஜீரோங்கிறது -273 கீழே போகணும். அந்த ஜீரோவை என்ன ரீச் பண்ணவே இல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச ஜீரோ எல்லாம் இதுதானே. அதான் கெல்வின்ல பிளஸ் மைனஸ் ரெண்டு இருக்குது. ஜீரோங்கிறது நடு பாயிண்ட், அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பிளஸ், அதுக்கு கீழ இருக்கிறதெல்லாம் மைனஸ். Tங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர் -273 டிகிரி சென்டிகிரேட். அதுலயும் கெல்வின் ஸ்கேல், அதுலயும் எனர்ஜி இருக்குது. அப்படின்னா நார்மலா ஆட்டம் இருக்கிறப்ப வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும். அத ஃப்ரீஸ் பண்ணாத டெம்பரேச்சர் குறைக்க என்ன வைப்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ இருக்கும் பட் எவ்வளவு தூரம் மினிமம் எவ்வளவு மெஷர் பண்ண முடியுமான்னு அது தெரியல. இல்ல, எல்லாமே ஸ்டோன் ஆயிடும். அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, அவர் தலையில வச்சோம்னா எல்லாரும் சாலிட் ஆயிடுவாங்க, புரோசன் ஆயிடுவாங்க. 50 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து மீட் பண்ணல. அந்த கண்டிஷன் தான் 0 கெல்வின் கிட்டத்தட்ட. ஆனா அதுலயும் எனர்ஜி இருக்கு. எனர்ஜி இருக்குது. ஆமா, அந்த எனர்ஜி மெஷர் பண்ண முடியுமாங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். இப்ப எல்லாம் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அதுல அந்த ஸ்டேட்லயும் வந்து மாலிகுல் இப்படி ஆடாது, பட் சம் சார்ட் ஆஃப் இருக்கும். அதனாலதான் அந்த பேக்வர்த்ல கூட வர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ் இருந்து பண்ண முடியுது. அதுல சவுண்ட் போகாத காரணம் ஒண்ணே என்னன்னா, சவுண்ட் போறதுக்கு வந்து அது வந்து ப்ராவகேஷன், அதுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் தேவை. அன்லைக் லைட்டுக்கு வந்து தேவையில்லை, லைட்டை வந்து வந்துடும். ஆனா சவுண்ட் வந்து பேசுறதுக்கு எதுக்கு இருந்தாலுமே அந்த பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகி தான் போகும். அதனாலதான் வேக்குவத்துல வந்து வர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சவுண்ட் cannot pass through vacuum. கரெக்ட்டுங்களா சார் நான் சொன்னது? கரெக்ட். தேங்க்யூ. நாங்க எங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் எல்லாம் இருக்கு சார். எங்களுடைய எக்யூப்மெண்ட் எல்லாம் டெம்பரேச்சர் ரைஸ் போடுவோம். அதாவது டெஸ்டிங் டைம்ல அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 273 வந்து ஆட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ். ஏன்னா அது ஆம்பியன்ட்டோட வந்து என்ன டெம்பரேச்சர்ன்றத அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் தான் கூட ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அது கீழே போய் அந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன்ஸுக்காக தான் அது. மற்றபடி ஜென்ரல் பர்சனுக்கெல்லாம் அது நிறைய தெரிஞ்சுக்கணுன்றது இருக்காது. வெறும் ஜீரோ வந்து அது எப்பவுமே ஹீரோன்ற மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான். குட் சார். இன்னொரு விஷயம் தெளிவா புரிஞ்சு, ஸ்பேஸ்னா சில இடத்துல வேக்கம் இருக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இட் இஸ் நாட் வேக்கம்.
ஆமா. அந்த வேகம்ல வந்து நம்ம மீடியா இருக்குது, அதை வந்து டிராவல் ஆகுது, லைட் டிராவல் ஆகுது கொஞ்சம். அது மட்டும் இல்லாத இப்ப நம்ம ஸ்பேஸ்ஷிப் நிறைய நிறைய சேட்டலைட்ஸ் அனுப்புறோம், சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகிற டைமிங் வந்து எடுக்குது. அப்போ அந்த மீடியா நமக்கு அந்த ஸ்பேஸ்ன்ற இடத்துல நம்ம ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுக்க கூடாதுன்ற ஒரு தியரி கிடைக்குதுல்ல. Electromagnetic radiations can pass through any media without any particles. Even பார்ட்டிகல் கம்மியா இருந்தா கூட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் போகும். அதனாலதான் நம்ம மேல இருந்து எல்லா டிரான்ஸ்மிட்டும் வந்துகிட்டு இருக்கு. வருது. கிரேட் சார், நிறைய விஷயங்கள் புரிய வச்சுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க வந்து ஒரு ஒவ்வொரு திருக்குறளையும் எடுத்துட்டு உங்க பிசிக்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு தியரி எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. நீங்க ஒரு திருக்குறள் அதாவது உங்களுக்கு தியரி எடுத்துங்க, ஒரு திருக்குறள் பாருங்க, கனெக்ட் பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு தியரி எழுதுங்க. ஒரு திருக்குறளை போட்டுட்டு ஒரு டாக் கொடுங்க, பிசிக்ஸும் திருக்குறள்னு ஒன்று சப்ஜெக்டை போட்டு கண்டினியூஸா ஒரு டாக் கொடுத்துருங்க சார். அதுல ஒரு டாக்டரேட் வாங்கிடுங்க சார், அவ்வளவுதான் சார். அது கூட அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு இது என்னன்னா, காண முயல் எய்த அம்பினிது, வாள் யானை பிழைத்த வாள் ஏந்தல் இனிது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப்ல இந்த யானையை வந்து பிழைக்கிற மாதிரி அரசன் எதிர்வாங்க. வேட்டைக்காரன் கரெக்டா குறிப்பாத்து சொல்லுவான், ஆனா யானை வேட்டைக்கு போறவன் யானையை கொல்றதுக்கு போக மாட்டான், யானையை விரட்டத்தான் போவான். அப்ப தலைமை பண்பு உள்ளவன் யானையை பிழைக்கணும்னே எறிவான், பக்கத்துல உள்ள மரத்தெல்லாம் அறிவானே வெளிய யானை மேல எரிய மாட்டான். ஒருவேளை அவர் யானை மேல எரிஞ்சானா அடுத்த யானை வந்து இவனை அடிச்சா இவனை கையில ஈட்டி இருக்காது. அதனால விரட்டிட்டு அதை எடுத்து ஒரே ஐடியை வச்சு விரட்டிக்கிட்டே போறதுதான் தலைவனுடைய பண்பான். அந்த திருக்குறள்ல லீடர்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது நிறைய இருக்கு. கிரேட். நீங்க இனிமேல் ஒரு தியரி எழுதலாம். நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு திருக்குறள் பிசிக்ஸ் ஒரு செஷனே போட்டு வைக்கலாம் சார். ஆமா. ஒண்ணு கொடுங்க. ஒரே ஒரு சந்தேகம் சார், 3 ப்ரொஃபசர் இருக்காங்க இங்க, அதனால யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா? அதுக்காக கேக்குறேன். நம்ம உடம்புல சார் இந்த காது கிட்ட ஒரு வெற்றிடம் இருக்கு, இந்த மூக்குக்கு இந்த பகுதியில ஒரு வெற்றிடம் இருக்கு, அப்படி எல்லாம் சொல்றாங்களே சார், அது மாதிரி இருக்குதா நிஜமாவே, இல்ல அங்க வேற ஏதாவது இருக்குதுங்களா சார்? வாய்ஸ் உடம்புல நிறைய இடத்துல இருக்கு, ஸ்கின்லயே இருக்கு வெற்றிடங்கள். வெற்றிடங்கள் அங்கங்க சின்ன சின்ன, அதாவது மூலக்கூறுகள் இல்லாத இடத்துல சில இடத்துல என்கார்பரேஷன் ஆகியிருக்கு. வெற்றிடங்களும் சேர்ந்துதான் நம்ம இருக்கு மொத்தத்துல. சார் அணுக்கள்ல கூட சார் ஒரு சிறு கூறுல வெற்றிடம் இருக்குன்னு சொல்றாங்களா, அப்படிங்களா சார்? இருக்குதான், ஸ்பேஸ் வாய்ஸ் இல்லாம இருக்கு இடமே இல்ல. விண் வந்து கலந்துதான் இருக்கும், ஆனா விண்ணுன்னு நம்ம சொல்லுவோம், அது ஆக்சுவலா இல்லாத இடத்துலதான் இதெல்லாம் இருக்கு மொத்தமா. இதை கழட்டி வச்சோம்னா அந்த ஸ்பேஸ் எப்படி தான். சரி சரி, ஆக்குபை ஸ்பேஸ், அவ்வளவுதான். டாக்டர் சந்திரமோகன், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம 8 தொகை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சங்க இலக்கியம் எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் வைதேகி ஹெர்பர்ட் அவங்க வந்து ஆக்சுவலா இந்தியா தான், தமிழ்நாட்டுல இருந்தாங்க. ஷி மூவ் டு UK. எல்லாத்தையும் வந்து படிச்சு தமிழ்ல இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. வெப்சைட் நான் பார்த்து அதான் படிச்சு இங்கிலீஷ் படிப்பேன், தமிழ்ல படிச்சு ஐ எம் நாட் யூ நோ வெரி வெல் ஆஸ் எ ஜுவாலஜி டீச்சர், ஐ எம் நாட் வெல் versed with all literature. ஸோ அதை படிச்சு இங்கிலீஷ்ல படிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல ரொம்ப it took me 1 year அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த வைதேகி ஹெர்பர்ட் ஹஸ் டன் வெரி குட் ஒன் டிரான்ஸ்லேட். நிறைய பேர் சுவாமிநாத ஐயர் இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. ஆனா என்னன்னா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது டைரக்ட் அவ்வளவு இன்சைட்ஸ் வராது, வேற இன்சைட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுல இப்ப பயனில சொல்லாமைன்னு போட்டோம்னா அந்த பயனில சொல்லாமைங்கிறதுக்கு எம்டி வேர்ட்ஸ் அல்லது வெயின் வேர்ட்ஸ் வெயின்னு போடுவாங்க. ஆனா தொல்காப்பியத்துல பாத்தீங்கன்னா பயன் இல்லாம ஒண்ணுமே கிடையாது, சொல்லுனாலே அது பயனுடையதுதான் சொல்லுவாங்க. அப்போ கான்டெக்ஸ்டுவல் மீனிங் இல்லாம பேசாதேன்னு தான் அர்த்தம். அது மாதிரி அந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன்ல கரெக்டா நம்மளால கொண்டாட முடியாது, மூலத்துல இருந்து நம்ம கொண்டு வரணும். கொண்டாதான் நம்ம சப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ண ரிலேட் பண்ணி we will actually ஆனா அவங்க they have tried to best. ஆமா, அவங்க ஹானஸ்டா அட்டெம்ப்ட் பண்ணிருக்கிறதுனால எந்த இடத்துல அவங்க மாறுபடுறாங்கிறது அங்க எச்சமா இருக்கும், நம்ம ஈஸியா படிச்சிடலாம். ஆழமா படிக்கும் பொழுது தெரியும், படிக்கும் போது நம்ம கம்பேர் பண்ணி நம்மளுடைய நாலேஜ் சயின்ஸ் பிளஸ் லிட்டரேச்சர் அண்ட் ஆல்சோ we also find some new things. நம்ம ஐடியாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய வெரி ஹாப்பி. நன்றி சார், நன்றி. முடிச்சுக்கலாமா?
மகிழ்ச்சி. அதாவது இன்னைக்கு நேத்தெல்லாம் எனக்கு மண்டையில ஓடிட்டு இருந்தது, என்ன பண்ண போறேன் நாளைக்கு, என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு. பட் சில நேரங்கள்ல நமக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற நேரத்துல மிகப்பெரிய சாதனை படிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இந்த இன்னைக்கு மாதிரி அப்படிதான் நிகழ்ச்சிகள் ரொம்ப வந்து பெரிய கிஃப்ட் சார் இது. ரொம்ப அது பெரிய வந்து கிஃப்ட். நேத்தி கூட நாங்க 3 பேர் சொல்லும் போது ஆமா நாளைக்கு நாளைக்கு சொன்னீங்க. என்ன பண்ணல நாளைக்கு அப்படின்னு என்ன சொல்லிட்டு பண்றதுனே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா சொல்லிட்டு இவ்வளவு பெரிய இருந்தேன். தாக்கத்தை அப்புறம் எங்களுக்கு வந்து உண்டு பண்ணிட்டீங்க. காலையில மண்டையை போட்டு கொஞ்சம் உருட்டு காலைல இருந்துட்டு 11 மணிக்கு தான் ஃபோன் பண்ணாங்க சாரு. ஓகே. நான் வழக்கமா இந்த டயத்துல கேமுக்கு போயிருவேன். கால் வலிச்சிச்சு. சரி இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துடலாம்னு எங்களுக்காக ஒத்துக்கிட்டேன். தான் ரெஸ்ட் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. எங்களாக தான் காலை வலிச்சு உங்களுக்கு. இது வந்து மிக ஒரே பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு சார். ஒரே எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விதான் தாக்கம், பெரிய தாக்கம். கேட்கணும் சந்திரமோகன். எப்படி நீங்க இந்த பிசிக்ஸ் படிச்சுக்கிட்டு இவ்வளவு தமிழ் தமிழோட லிட்ரேச்சர், தொல்காப்பியம் இது போஸ்ட் அதெல்லாம் கார்ட் பண்ணும் பொழுது ஆ, நான் என்ன பண்ணேன், தைவான்ல போய் ஃபேமிலி எல்லாம் விட்டு இருக்கும் பொழுது சரி. நான் திருக்குறள் புக்கை மட்டும் தான் எடுத்துட்டு போனேன் கையில. நிறைய இலக்கை தூக்க முடியாதுல்ல. அதனால அப்ப வந்து எனக்கு போப் டிரான்ஸ்லேஷனை தான் நான் கையில வச்சிருந்தேன். ஜி போப்பு இங்கிலீஷ்ல இருக்கிறதும் தமிழ்லையும் எடுத்துட்டு அப்ப சில சமயம் வந்து இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் அப்ப டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவங்க எல்லாம் ஆழமா கேட்பாங்க கேள்வி. இந்த சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸு நம்ம இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்கும் பொழுது அவங்களுக்கு அதை சொல்லும் பொழுது அப்போ நிறைய இன்சைட்ஸ் வர்றதை பார்த்தேன் நான். நம்ம பிசிக்ஸ் பீப்புள்கிட்ட பேசும் பொழுது அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பேசினாதான் புரியும். அப்போ நான் 1, 2 இதுல இருக்குன்னு காட்ட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஸோ 1 இயர் அந்த அதுல எனக்கு வந்து அப்பதான் தெரிஞ்சு இதோட அருமையே. எனக்கு 2004க்கு முன்னாடி எனக்கு திருக்குறள் அவ்வளவு தெரியாது. 2004 இது கையில இருந்ததுனால இதை நான் யூஸ் பண்ணேன் கம்ப்ளீட்டா. பரவாயில்ல, அதுதான் ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இப்ப என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா தப்பா சுத்தமா தெரியாது. நெசசிட்டி வராதுல. வேற ஆளுகள்கிட்ட நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய பெருமையை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஆனா சைனீஸ் வந்து அவங்க கேள்வி கேட்கறதுல ரொம்ப நிறைய கேட்பாங்க. நம்ம கியூரியாஸா நம்ம இந்தியன் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதுலதான் சரி இது அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போக கடைசி எனக்கு ஒரு பெரிய இதாயிடுச்சு. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா திருக்குறள் லுக்ஸ் லைக் யூ ஆர் வெல் வெஸ்ட் வித் டிரான்ஸ்லேஷன் மீனிங். இப்ப மீனிங் தெரியணும் இல்லையா? போன சீல படிச்சிடலாம், பட் அதுக்கு வந்து பொழிப்புரை சொல்லணும் இல்லையா? தொல்காப்பியத்தை பேசுறீங்க. ஸோ இதெல்லாம் சம்திங் கிரேட். இதெல்லாம் இட் கிவ்ஸ் யூ சோ மச் ஆஃப் பிளஷர். அதுதான் ரெண்டுமே லிட்ரேச்சர் வித் சயின்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்றப்ப இருக்கும். பழைய காலத்து சயின்டிஸ்ட் எல்லாருமே they are all basically strong in literature. அது ஒன்று இருக்குது. they are all very strong in the அது ஒன்று that is a fact. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அவர் புக்கு கூட எழுதியிருக்காரு சார். வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை படிச்சா எங்களுக்கு சுத்தமா புரியல. உண்மையா சொல்ல போனா தமிழ்ல தான் இருந்தது. நானா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சோம். அது நாங்க அது வந்து இத்தனைக்கும் அது நாவல். அது ஒரு நாவல் சார். ஆமா, அவ்வளவு வேற மாதிரி எழுதியிருப்பார். கொஞ்சம் நல்லா கவனிச்சு ஆழ்ந்து படிக்கணும். தமிழ்ல தான் இருந்தது. பட் என்கிட்ட இருக்குது, கொடுக்குறேன் படி. யாருக்கு என்ன புத்தகம் சார்? என்ன புத்தகம் சார்? மேடம் அமிதா மேடம் நிலை ஒளி. நிலை ஒளின்னு இருக்கு. நான் வாங்கிக்கிறேன் சார். வாங்கிக்கோங்க. அது அவுட் ஆஃப் பிரிண்ட். அது வந்து நாவல். அமெரிக்கால இருந்து வந்து இங்க வந்து திருக்குறளை பிரச்சாரம் பண்ற மாதிரி ஒரு நாவல் மாதிரி வெளியிருந்தேன். எனக்கு இந்த பேர்லயே ஒரு அட்ராக்ஷன் சார். ரத்தினம் சந்திரசேகர் சந்திரமோகன் ரொம்ப அட்ராக்டிவ் சார். எனக்கு என்ன தெரியல சார். எங்க வீட்டுல எங்க ஒரு ஃபேமிலியோட ரத்தினம் இருந்தாரு. ரொம்ப கிரேட் மேனா இருந்தாரு. ரத்தினம் பேர் எல்லாமே எங்கேயோ அவங்க ஒரு திறமை ஒழிக்கிறது நான் பாத்துக்கிறேன். ரத்தினம் நம்ம கோபால் ரத்தினம் இருக்காருங்க. இல்ல ரத்தின நம்ம ஸ்ரீலங்கால இருக்காரு ரத்தின சபாபதி. ரத்தினம் இந்த மாதிரி எல்லாம் ரத்தினன்ற பேர் உள்ளவங்களே ஏதோ ஒரு திறமை இருக்கு சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். பேர் நிறைய ரத்தினங்கள் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க. நாங்கெல்லாம் கூட ரத்தினங்கள் தான் சார். என்ன சார் அருமையான ரத்தினங்கள். அமெரிக்கன் டைமண்ட் சார். நாங்களா ஆர்டிபிஷியல் டைமண்ட்ஸ் இல்லைன்னா மகிழ்ச்சி சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
நல்ல ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தீங்க. மகிழ்ச்சியா இருக்குது. நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கணும். புதிய தகவல்கள், புதிய கோணத்துல சிந்திக்க வச்சிருக்கீங்க. அதுல சார், அதுல இன்னொன்னு என்னன்னா சார் சொல்லும்போது பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைச்சலா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆதங்கம் வந்தது பாருங்க. அது ரொம்ப ரொம்ப அதை வந்து நம்ம போற்ற வேண்டிய ஒரு விஷயம் சார். அது மாதிரி ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நினைவே ரொம்ப பெரிய நினைவு. அந்த நினைவே எல்லாரையுமே மேல கொண்டு வரும். ரொம்ப எனக்கு அது அந்த தொடக்கம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சார். நான் அதை பத்தி ரொம்ப யோசிப்பேன் எப்பயுமே. வாய்ப்பு வந்து பெண்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காததுனாலதான் அவங்களால வர முடியாம போச்சு. வாய்ப்பு இருந்தா வருவாங்க அப்படி எல்லாம் நான் நினைச்சேன். அந்த ஷேக்ஸ்பியரை பத்தி ஒரு இதுல கூட சொன்னாங்க, ஜூடித்தை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதியிருந்தாங்க. அவங்க பேர் மறந்துட்டேன். மிகப்பெரிய ஒரு ஆங்கில எழுத்தாளர் ஒருத்தவங்க எழுதும்போது அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. அப்ப ஜூடித்தை தெரியுமா அப்படின்னா, ஜூடித் யாருன்னா ஷேக்ஸ்பியரோட உடன்பிறப்பு. ஆனா அவங்கள யாருக்கும் தெரியாது, ஷேக்ஸ்பியரை மட்டும் தெரியும். ஏன் ஷேக்ஸ்பியரை தெரியும்னா, அவருக்கு தனி ரூம் இருந்தது, தனி டேபிள் சேர் இருந்தது, அவருக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அவர் எங்க வேணா போவாரு வருவாரு, எந்த ஒரு இது நிபந்தனையும் இல்ல. நினைச்ச நேரம் போவாரு வருவாரு, வந்த உடனே கதவு மூடிட்டு உட்காந்துட்டு எழுத ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அந்த வீட்டுல இருந்த அத்தனை வேலையும் அந்த ஜூடித்து தான் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜூடித்தை மட்டும் யாருக்குமே தெரியல. வாய்ப்புகள் பெண்களுக்கு கொடுத்தா நிச்சயமா பெண்கள் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து படிச்சிருந்தேன். அதை வந்து நான் நம்ம மதிசூடியில கூட போட்டிருந்தேன். அதை இந்த இடத்துல இப்ப பேசுறதுக்கு எனக்கு அது உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. இப்பதான் நான் அதை சொல்லியிருந்தேன். இந்த பெண் தினத்துலதான் கேட்டேன் மேடம், கேட்டேன் நான். அருமையா சொன்னீங்க. மகிழ்ச்சி. நன்றி சார். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். சார் மிகப்பெரிய நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன்.